Anite Tarek, yeah. Indian politics, economy, how we talk. Three hosts, one voice, Malaysian, Indian strong. Anite Tarek, singer, long. Tarek, Salam sejahtera dan வணக்கம் kepada semua. வெல்கம் டு அண்ணே தேத்தாரே ஷோ. அண்ணே தேத்தாரே ஷோக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நான் ஜோனத்தன் வேலா, மக்களுக்காகவே நான். இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட். அவருக்கு முன்னுக்கு நோவின். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அண்ணல் பறக்க பேச போகிறாரு. தமிழ்நாட்டில் வந்து தீப்பொறி ஆறுவகன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பேசுனாலே தீ பறக்குமா. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பறக்குதோ இல்லையோ டீ எடுங்க. ஆமாம், ரைட்டு, டீயை மறந்துட்டோம். ஓகே, சேஸ். அதுக்கு முன்னே குடிச்சிட்டிங்க போல. ஸோ இந்த 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 நபர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வெரி பாப்புலர். பக்கத்து நரப்பான் நண்பர்கள் மத்தியில் பாப்புலர் இல்லையா, எம்ஐசி மத்தியில் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பாப்புலர். இவர் ரொம்ப நல்லவர். இவர் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருக்க போகுது. ஆமாம் ஆமாம், ஜாலியாக இருக்க போகுது. ஆமாம், இதை வந்து கண்டிப்பாக த்ரோல் பண்ண வைக்கிறாங்கல்ல. பட் அதுக்காக தான் நம்ம ரெடி. ஸோ நோவின் சொன்னது மாதிரி அனல் பார்க்க பேசுகிற ஒரு நபர், நம்மளுடைய வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். பல பொசிஷன்லையும் இருந்தவர். இப்போ வந்து அரசியல்வாதி கிடையாது, பல வருடங்களாக இருக்கிறவர்கள். ஸோ உங்களை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண? நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. தடா இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணானே அதே வந்து வைரல் ஆயிரும். வெளியாகிதான் நினச்சேன். என்னடா அது அனல் பறக்கிறதுன்றாரு, ஃபேமஸ்ன்றாங்க. அது மாதிரி ஒன்றுமே இல்லை. வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் DKM to Anne Theatre Show. Thank you for having me. Yeah. So சரி, என்ன நீங்கள் கேட்டுருங்க. ஓகே, முதல் கேள்வியை வெளியே கேட்டோம். பொறுமையா இல்லை முதல் ரிலாக்ஸா ஒரு சூப் மாதிரி சூப் 7 course மீல். ஆமாம். ஓகே, ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நான் பல பேத்துக்கு உங்களுக்கு தெரியும். டிகேஎம் ரோட்ஸ் இஸ் சினோனிம் வித் டிஏபி அண்ட் சோஷியல் மீடியா. ஸோ உங்களோட டிஏபி பயணம் வந்து முதற்கட்ட காலத்தில் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி இந்த கட்சிக்குள்ளே வந்தீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். த ஏர்லி டேஸ் ஆஃப் டிகம் இன் டிஏபி. ஏர்லி டேஸ் எடுத்திங்கன்னா, நான் வந்து when I was 22 years old, 22 வயசு இருக்கும்போது ஆக்சுவலி நான் வந்து டிஏபி மெம்பர் ஆகினேன் இன் செபுத்தே. அப்போ வந்து ஒரு வெறுப்பில், ஐ மீன் டிஏபின்னு என்னன்னு தெரியாது. அப்போ வந்து டிஏபி எதிர்கட்சி. அப்போ கவர்மெண்ட் மேலே ஒரு 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 கோவம்னு சொல்லாமல், ரொம்ப ஒரு அளவுக்கு மீறியான ஒரு கோவம். சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டு, ஃபேமிலியில் விஷயம் கேள்விப்பட்டு, நானே தேடி கண்டுபிடிச்சி எங்கடா இது டிஏபி செபுத்தே ஆஃபீஸ்னு சொல்லி ஐ வாக்ட் இன் and I registered as a member when I was 22 years old. அது என்னது ஒரு 18 years ago. So that is where it started. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செபுத்தேல ஒண்டி தான் இந்தியன்ஸாக இருப்பேன். பட் மோஸ்ட் இந்த 18 வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் எதிர்கட்சியாக இருந்திருக்கீங்க. கொஞ்ச நாள் 2018 22 மாதம் ஆளுங்கட்சியாக இருந்தீங்க. இப்போ நான் மோர் தென் 3 years திருப்பியும் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க. ஹவு டு யூ சி த ப்ராக்ரஸ் ஆஃப் டிஏபி இன் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம அரசாங்கம் ஆகிருக்கோம். ஸோ ஹவு டு யூ சி த ப்ராக்ரஸ் ஆஃப் டிஏபி லீடர்ஸ் இன்சைட் த கவர்மெண்ட்? இப்போ when we won 2018, எங்களோட எம்பி of course YB Teresa Kok, she become the minister. But even though she become அவங்க வந்து ஒரு மினிஸ்டர் I mean after she become a minister also, we in the grassroots we did not involve directly. நாங்கள் directly வந்து மினிஸ்ட்ரியில் வந்து இன்வால்வ் பண்ணல. We are still taking care of our branch, our constitution செபுத்தே fully. ஏன்னா அவங்க வந்து she is busy with ministry. So அந்த 2 years நிறைய பேர் கேட்டாங்க, how's your experience in running the country or be part of the government? No, we don't feel part of the government. நாங்கள் ஸ்டில் வந்து அந்த சேவை, அந்த என்னென்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ செபுத்தேல அதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பிரான்ச் லெவல், பார்லிமெண்ட் லெவல். வி டோன்ட் கோ இன் டு வெரி டீட்டெயில் இன்சைட் தி மினிஸ்ட்ரி அந்த 2 yearsல. ஸோ ஐ டோன்ட் ரியலி சி அந்த 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 டிஃப்ரென்சஸ் எங்களுக்கு தெரியல. பட் ஆஃப்கோர்ஸ் வி ஹேவ் த எக்ஸ்போஜர் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த 2 years இப்படியே ஓடிடுச்சு. எங்களுக்கும் அப்படியே எதிர்கட்சி மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், 2018 ஆரம்பிச்சதுலேருந்து 2020 வரைக்கும் நம்ம வாங்காத அடியும் இல்லை,
அது வாங்காத பேச்சும் இல்லை, ஓடாத இடமும் இல்லை, யூனோ. ஸோ அந்த டைம் எதிர்கட்சி மாதிரியே தான் இருந்துச்சு. தென் இட் வாஸ் ஸோ ஃபாஸ்ட், எவ்ரிதிங் எண்டட் ஸோ ஃபாஸ்ட். உங்களுக்கும் தெரியும் எப்படி எண்ட் பண்ணிச்சுன்னு. ஓகே. சிப்புத்தியில் நீங்கள் களத்தில் இருக்கிறனால டே டு டே வந்து என்ன மாதிரி உதவிகளை வந்து மக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க? வாட் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபியூ ஹெல்ப் ஆர் கேசஸ் தட் யூ ஹேண்டில் அண்ட் அப்பப்போ நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க அவங்களுக்கு அந்த 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 இன்சிடென்ட்டை பார்த்து? சிப்புத்தில் வந்து வி ஹேவ் மோர் தென் 230,000 voters. அண்ட் சம்திங் யூனிக். கேரளா என்ன யூனிக்னா, கோலனும் போல் நம்மளை வந்து பார்லிமெண்ட் ஒடி தான் இருக்குது. வி டோன்ட் ஹேவ் டோன் ஆஃபீஸ், வி டோன்ட் ஹேவ் டோன். ஓகே, இப்போ ஸ்லாங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொத்தராஜா ஒரு பார்லிமெண்ட் இருக்கும், பார்லிமெண்ட் ஆஃபீஸ் இருக்கும், அது கீழே 3 டூன் இருக்கும். ஏன்னா இவந்தோ அந்த பாப்புலேஷன் வந்து மோர் தென் 100,000 200,000. ஸோ அவங்களை சர்வ் பண்ணுறதுக்கு 3-4 ஆஃபீஸ் இருக்கும். பட் இஃப் யூ லுக் அட் கேஎல், வி ஒன்லி ஹேவ் ஒன் ஆஃபீஸ் டு அக்காமடேட் த ஹோல் 250,000. ஸோ எவ்ரி டே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆஃபீஸில் வந்து அந்த டைம் வந்து ஒரு 4-5 பீப்புள் தான் வேலை செய்வாங்க. மோஸ்ட் ஆஃப் த இட் வில் பி பேக். நம்ம கவர்மெண்ட் ஆன பிறகு இன்னும் பயங்கரமாக பேக் ஆகுனுச்சு. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஆல் ஓவர்ஸ் ஆர் ஒர்க்கிங் adult. We are not full-time politician in the, not even office barrier in Seputeh. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் பிரான்ச் லீடர்ஸ், பிரான்ச் மெம்பர்ஸ், ஏன்னா அந்த 2018 மேலே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் கூட there will be a long queue. So we did a lot of பிலே கிராக்கா, அந்த பொண்டோ கிரா, அந்த மாதிரி நிறைய லான்ச் பண்ணி வேலை செய்கிறவங்க வந்து எங்களோட ஆஃப் டேயில் நாங்கள் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுவோம். வி வில் டேக் டர்ன்ஸ் த ஹோல் 2 years we did that. ஏன்னா அக்காமடேட் பண்ண முடியல, இட்ஸ் டூ ஹியூஜ். ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு சிக்ஸ் டேர்ம் வி ஆர் ஹோல்டிங் Seputeh. பட் கவர்மெண்ட் ஆன பிறகு இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த crowd. How was 2018 and 2020? Now 2022, 2018 we are very new. We didn't know much. The expectation was very high. But on the 2 years learn பண்ண lesson, I think now we are doing very much better because we started open சில பெர்மனண்டான இடம் வேறு டயரில் கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணனால there is something that we have learned and how to control the crowd expectations, all that. அந்த டைம் பெனிக்காக இருந்துச்சு, கோவம் வந்துச்சு, நான் எல்லாமே நம்மகிட்ட கேட்டுக்கிறாங்க. தென் we start to realize அது வந்து ரியாலிட்டி இல்லை, இப்போ தான் ரியாலிட்டி. 2வது கோர்ஸ் டின்னர் வருதா? 3வது போய்ட்டுமா? அப்போது நீங்கள் இந்த டேர்மில் மனிதவள அமைச்சருக்கு நீங்கள் ஸ்பெஷல் டாஸ்க் ஆஃபீஸர் அப்புறம் இருந்தீங்க. அப்போது அந்த மீசி அப்படின்னு அது நீங்கள் உங்களுடைய தலைமையில் YB சிம் கீழே யூ வர் தேர் அண்ட் யூ brought அவுட் மீசி. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரிய வேண்டும். ஏன்னா அதை ஆரம்பித்தது நீங்கள். என்ன ஐ would like to congratulate that. Personally நான் வந்திருக்கிறேன் for the events. So that initiative was very good because it was towards the Indian community. Predominantly Indian community தான் அது போனது. And அது இனிஷியேட் பண்ணது, the road map and plan all was done by DICA and you ran the whole MISI with a group of a team. கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களேன். Okay, actually MISI வந்து Malaysian Indian Skill Initiative. இந்த ஐடியா actually I joined சும்மா மனுஷன் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது during YB Sivakumar. I become a special officer PDTK. நான் வந்து ஜாயின் பண்ணேன். after some issues நடந்த பிறகு then I joined him from SUK. ஸோ அவரு கூட ஜாயின் பண்ணும்போது ஐ ஃபாலோ டீம் நிறைய இடத்துக்கு நான் வந்து அவர் ஃபாலோ பண்ணுவேன். நிறையா விசிட் அண்ட் ஆல் த டிவேட்ஸ், எஸ்பெஷலி டிவேட்ஸ் ஏரியா வந்து YB சிவகுமார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் வந்து அவர் கூட விசிட் போகும்போது திஸ் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்கோர்ஸ் ஆல் மலேஷியன்ஸ், பட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆல் திஸ் ILP இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆல் ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆல்சோ டிவேட்ஸ் அவேர்னஸ் ஐ ஸ்டார்டட் டு ரியலைஸ் இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. பட் நம்ம தான் வந்து போய் பார்க்குறோம் அந்த டிவேட்டோட எதிர்காலம், ஃபியூச்சர் இஸ் ஆக்சுவலி ஹியூஜ், இஸ் பிக். அப்போ இந்த டிவேட், சாரி ஜஸ்ட் டு இன்டரப்ட் தட் பார்ட் பிஃபோர் யூ கோ நெக்ஸ்ட். இந்த டிவேட் வந்து அது அப்போலேருந்து தானே இருந்தது, நீங்கள் வரதுக்கு முன்னாலேருந்து இருந்துச்சு. அப்போது இந்தியர்களுக்கு டிவேட் என்னன்னு யாரும் கற்றுக் கொடுக்க அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு கொடுக்கல. இப்போ தான் நம்ம பார்க்கணும் டிவேட்னா. why I'm asking, I'm coming to that question. ஸோ ஏன் டிவேட் வரலன்னா, ஏன்னா அந்த மிசி வாஸ் ஒன் ஆஃப் த a stepping stone அப்படின்னுவேன். Exactly. For now, many are seeing TVET as in a large. So continue. To interject that, because that means there was no before.
I mean, there was very le- less. very Very less. less. Very less. I started to realize, ஏன்னா அங்கே வந்து ஒரு 100 பிள்ளைங்க இருக்கும்போது 1-2 பிள்ளைங்க தான் வந்து நம்ம பிள்ளைங்களா இருக்கும். பட் அந்த இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும் இந்தியன்ஸ், யூ லைக் இட் ஆர் நாட், வி ஹேவ் டு டாக் த ஃபேக்ட். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி ஹை இன் ட்ராப் அவுட்ஸ். யூனோ அவங்க ட்ராப் அவுட் பண்ணானே அவங்க வீட்டில் இருந்து என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கூல் விட்டு போங்க பண்ணானே, நீ பேசாம நீ போயிட்டு அப்பாவோட வேலை செய், நீ லோரி ஓட்டு, காவாஷுக்கு போ, அப்படியே அவங்கள வந்து தட்டி கழிச்சிருவாங்க. பட் டிவேட்ல வந்து அந்த வாய்ப்பு வந்து கூட இருக்குது. ஈவன் இஃப் யூ ஃபெயில் all in your SPM, you still able to attend or you can get a place in ILP. இது நிறைய பேருக்கு தெரியல. அப்போ எப்படி நம்ம இது வந்து பேசும்போது நம்ம எப்படி அவேர்னஸ் எடுத்து போகும்போது I came out with this idea. Why not we start a unit, we get a small budget and we do some, நம்ம வந்து இந்தியன்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த டிவேட் வந்து நம்ம வந்து நடத்துவோம் ஃப்ரீயாக. அட்லீஸ்ட் இந்த இது வச்சு நம்ம அவேர்னஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு my team actually we started to draft the papers. சரி பட்ஜெட் எங்கே போனோம், budget நம்ம தனியாக கேட்க முடியாது. Because all that has been pre-documented and all that. அப்போ I have approached YB Prabha. I have to thank him during this time. I have to thank him. The first person I approached is YB Prabha. ஏன்னா அந்த டைம் அவர் தான் வந்து மித்ரா வந்து பார்த்துக்கிட்டாரு. அப்போ நான் YB Prabha சொன்னேன், YB நீங்கள் வந்து ஆஃப்கோர்ஸ் மித்ரா இஸ் giving out fund to third party training providers to run trainings. Why not you give it to Subramanian? Because we are specialists on that. We will come out with our own certificate. And the participant வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா that certificate கமந்திர சுமமனிசியோட சர்டிஃபிகேட்டாக இருக்கும், which HRD COP. குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க For the 2 years, 8,000 students. We have hit 8,000 students. இந்த பட்ஜெட் ஆஃப் 100,000 another 20. 10 from Mitra, he met the minister. Then another 10, I approached HRD COP. Because HRD COP வந்து அவங்களுக்கு வந்து CSR fund இருக்கும். Okay, using YB minister, then HRD COP பேசணும். They also agreed, okay, we will put in the 10 million. So அந்த documentation ஓடிக்கிட்டு இருக்கும் போது reshuffle came in. Then YB Sivakumar have to left the ministry. And luckily, another person who comes into the ministry is YB Sivasim from our same party. ஸோ he asked me to remain lah. அவர் வந்து என்னை ரிமைன் பண்ண சொல்லிட்டாரு. அப்போயே நான் வந்து கொஞ்சம் யோசித்தேன், ஒரு சைனீஸ் மினிஸ்டர் பரவாயில்ல, இது நம்ம கட்சி தான், சைனீஸ் மினிஸ்டர் நம்ம இந்தியன் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு போகிறோம், எடுத்து செய்வாரான்னு. பட் த மோமெண்ட் ஐ கேவ் ஹிம் த ஐடியா, த டாக்குமெண்ட் எவ்ரி திங், வித்தின் 2 weeksல வந்து he brought it to cabinet meeting. He brought it to cabinet, he passed it to prime minister. And அதான் பாருங்கள், நம்ம பிரதமர் நிறைய பேர் வந்து தப்பாக சொல்கிறாங்க, இப்படி பிரதமர் இந்தியரை பார்க்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. 20 million அவர்கிட்ட எந்த பட்ஜெட்டும் நம்ம கேட்கல. We already have approval from Mitra, we have approval from HRD COP, 20 million வச்சு நடத்தலாம். அவருக்கு போனானே, the moment he went through the paper that we have did, he add another 10 million from MOF. We didn't ask. Exactly. See, this is why I'm ஏன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியும், அது சொன்ன மாதிரி எனக்கு அந்த விஷயம் தெரியும். பட் பொதுமக்களுக்கு இதை அந்த விழிப்புணர்வு தெரியணும். A lack of TVET awareness. He supported it. Immediately அவர் வந்து அப்ரூவ் பண்ணாரு. இப்போ நெக்ஸ்ட் என்னதமா சொல்லுவாங்க மெசேஜில், இப்போ நான் ரீல்ஸ் பண்ணும்போது அந்த காசு எவனுக்கு போணுச்சு, எங்க போணுச்சு, அவன் எவன் படிச்சான், இவன் 10 காசு எடுத்துப்பான், எவன் படிச்சான், சர்டிஃபிகேட் கொடு, நிறைய வந்துருச்சா, எனக்கு வந்து போட்டு அடிச்சு வாங்கி விட்டு, சரி நீங்க பேசுங்க பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயாச்சு. So about 8,000 students. Yeah. Over the 8,000 students, around 1,000 over students, they got placement right after the training. This is around மலேசியா முழுவதும், பெனின்சுலா முழுவதும். Yeah. From Kedah to Johor. இந்த 8,000 மாணவர்கள் வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் அவங்க அட்டென்ட் பண்ணாங்க? ஓகே, தேட்ஸ் வாட். இப்போ பாருங்க, இப்போ HRD COPல வந்து முன்னிலேருந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன நடக்கும்னா, அவங்க வந்து ட்ரைனிங் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கும்போது, இந்த நேஷனல் ட்ரைனிங் வீக் வரும்போது பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ when they open a free training, for example robotic training, okay, free course 5 days ஓப்பன் பண்ணானே, ஒரு 50 participant இருந்தால் within seconds அந்த participant வந்து ஃபுல் ஆயிடுவாங்க.
All those in Kawasan Banda, those who are working, they are very much attached to the computer and the mobile. So just okay, okay. They will take. So, நம்ம ஆளுங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தான் போய் சேரும் அந்த விஷயம். அங்கே அப்போ போய் சேரும் போது they don't have the opportunity to grab. Always Indians, we get news from government very late. அது ஏன்னு தெரியல. We get it or 1 day or 2 days, 3 days கழிச்சு தான் வந்து அந்த அது சொல்லுங்க. அன்னைக்கு யாரும் என்கிட்ட சொன்னாங்க, அது இத்தனாவோ ஏதோ அந்த இடையில திறந்தாங்களே. ஸோ உயர்வு மடானி. ஆமாம், உயர்வு மடானி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற. ஸோ மீன் த டிலேனஸ் இல்லை நம்ம மேபி இட்ஸ் அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு மனோபாவம். So that is where the team that we have set up, volunteers of my team, who நான் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணுவோம், வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் எடுக்கிறதுலாம் வந்து those who are in the urban places, students, Indians. பட் உள்ளுக்கு இருக்கிறவங்க வந்து எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரெப்பால் ஒரு ட்ரைனிங் நடத்துகிறோம், மிசி ட்ரைனிங். வி அண்டர் சுபமணிச்சர் பக்கேசோ இஸ் ஒன் ஆஃப் அவர் ஏஜென்சி, நம்மளோட ஏஜென்சி. பக்கேசோ கீழே தான் வந்து மை ஃபியூச்சர் ஜாப் இருக்குது. ஸோ மை ஃபியூச்சர் ஜாப்பில் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டேட்டா இருக்கும் ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ் ஜாப் அவைலபிலிட்டி. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வி டிசைன் அவர் காசஸ். இப்போ ரெப்பாவில் வந்து நீங்கள் ரோபோட்டிக்கோட காசஸ் அனுப்புறீங்கன்னா செஞ்சோன்னா அங்கே எடுக்க மாட்டாங்க. அங்கே உள்ள மக்களுங்களுக்கு என்ன தேவைப்படுது, அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டேட்டில் வந்து என்ன மாதிரி ஜாப் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வி வில் செக் வித் பக்கேசோ, வி செக் வித் ஜாப் ஸ்ட்ரீட். ஓகே, செமிகண்டக்டர் டெக்னீஷியன் இந்த வேலைலாம் இருக்குது. தென் வி வில் டூ தட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் இன் ரெப்பா. அண்ட் வென் வி டூ இன் ரெப்பா, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே உள்ள பிள்ளைங்களை வந்து நாங்கள் வந்து என்ரோல் பண்ண மாட்டோம். வீடுனோம் நம்ம கேரளா உட்காந்துக்கிட்டு ரெப்பாவில் எந்த பிள்ளைங்களுக்கு வந்து வேலை இல்லை, ட்ரைனிங் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வி ஆல்வேஸ் கம்யூனிகேட் வித் பஞ்சாபா பார்லிமெண்ட் அண்ட் ஆல்சோ பஞ்சாபா டூ. தே நோ அபவுட் தியர் பீப்புள். நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும் கிரவுண்டில் யார் யார். அவனுக்கு தெரியும், அந்த பையன் அவங்க வேலை செஞ்சுருக்கான், வேலை இல்லாமல் இருக்கான், அவனை கூப்பிடு இந்த ட்ரைனிங் அனுப்பு. அந்த அனிமர்ஜென்சிக்கு தெரியும், அந்த அடூனுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் வை வி ஆல்வேஸ் கம்யூனிகேட். வி ஆல்வேஸ் கம்யூனிகேட் வித் தெம் அண்ட் வி கெட் த பார்ட்டிசிபென்ட் ஃப்ரம் தெம். You see, we get the participant from them. That is where these people, my team, they will be working closely with all this region. Negeri Sembilan சரி, Penang சரி, Kedah சரி. அதனால தான் நம்மளோட இஃபெக்டிவாக இருந்துச்சு. அக்ராஸ் மலேசியா வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட் வந்தாங்க. There is some of the module. Out of 8,000, 1,000 got job. 1,700 got the job. 1,000, okay. From all levels. ஓகே, That's good. இப்போ மிஸ்ஸி வந்து இன்னும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன மாதிரி ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி மக்கள் வந்து அப்ளை பண்ண முடியும்? You see, Missy வந்து we have parked under Subramaniam. Missy doesn't belong to me or doesn't belong to anyone or Steven Sim or no one. It belongs to the people. It belongs to the அந்த மினிஸ்ட்ரிக்கு இருந்து belong. ஸோ லாஸ்ட் இயர் 12 மாதம் வந்து திருப்பி ஒரு ரீஷஃபல் இருந்துச்சு. அப்போ டாக்டர் ஸ்ரீ ரமணன் வந்து பிகாம் த சுப்ரமணிய மினிஸ்டர் அண்ட் மை பாஸ் ஸ்டீவன் சிங் பிகாம் குஸ்காப்போட மினிஸ்டர். வி கேனாட் பிரிங் மிஸ்ஸி டு குஸ்காப், ஆப்பராசி அண்ட் உசாவன் கேனாட். ஸோ வி ஹேவ் டு லீவ் இட் தேர். பட் மிஸ்ஸி வந்து தி ஹேவ் ரீபிராண்டட் அஸ் வெற்றி மடானி. அண்ட் ஐ திங்க் அந்த ட்ரைனிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நினைக்கிறது. ஸ்ட்ரக்சர் இஸ் த சேம், பேர் வந்து இட் ஹஸ் பீன் ரீபிராண்டட்லாம் வெற்றி மடானி. வெற்றி மடானி I think grants has it has been open for applications and like that as well. I think so. Yeah. But என்னென்னா நம்ம இளைஞர்கள் வந்து கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருக்கணும். எங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர்வு மடானி பற்றி பேசும்போது, உயர்வு மடானி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணப்போ நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கெலாம் அனுப்பிவிட்டேன். அப்புறம் அந்த மித்ரா இப்போ என்ன ரொம்ப நல்லதாக செய்கிறாங்கன்னா, அப்டேட் கொடுத்துக்கிட்டே வராங்க. 500 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க, 600 பேர், 1000 பேர், அப்படியே ஒரு கவுண்டவுன் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த க்ளோசிங் முடிஞ்ச பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞர் இப்போ உள்ளவர் கால் பண்ணிவிட்டு, அண்ணா இந்த உயர்வு மடானின்னு ஒன்று வந்திருக்கு, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்குறாரு. நான் அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அந்த குரூப்பில் அனுப்பியிருக்கேன், பட் பார்க்கவே இல்லை. அவங்க க்ளோஸ் பண்ண பிறகு கேட்குறாங்க. இது என்னன்னா, கோபி கார்டில் டீ கார்டிலையோ கோபி கார்டில் பேசுகிறது தான் நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கிறோம். அதனால தான் இந்த ஷோவே அண்ணன் தேத்தாரு. ஆமாம், ஸோ நம்ம சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட் ஷுட் கோ அவுட். இப்போ இன்றைக்கு தீகம்கிட்ட நம்ம கேட்குறது என்னென்னா, ஏன்னா ஐ நோ பட் மிஸ்ஸி, I've been there, I've seen it, and I know that day when I went once, அங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை, that girl came from, I told you, that girl came from a broken family. அவங்க அம்மாலாம் அப்போ that means I was 10-15 years ago நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அவங்க அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அங்கே பார்க்குற அந்த கிளாஸில் உட்காந்துருக்குது.
she was sitting down in the class there. என்னம்மா இல்லை I came to study. She good. Then I think that event was more to culinary or something Culinary arts or where something, I suppose they go to so they will be parked under hotels. அந்த பிள்ளை அங்கே இருந்தது. அப்போது இந்த efforts for the Indians is there, was there and still is going on. Yes, yes, very true. இதுதான் நம்ம கொஞ்சம் வலியுறுத்தணும். இட் இஸ் நாட் தட் இப்போ ஏன் நான் கேட்குறேன்னா வில் கம் டு இப்போ கொஞ்சம் இந்த பாயிண்ட்டுக்கெலாம் வருவோம். இப்போ இந்த இனிஷியேட்டிவ்லாம் பேசும்போது இப்போ நீங்களும் சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு ஏன்னா இந்தியர்கள் பார்த்தோம்னா இப்போ எப்போதுமே என்கிட்ட வர கேள்வி என்னன்னா இந்தியர்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க அதுதான் எனக்கு இதையும் சொல்கிறேன் இது அப்புறம் மறுபடியும் ஆமாம் இது எப்போ வந்துச்சு அது யார் கொடுத்தா அது எப்படின்னு வந்துடுது. வாய் இஸ் நோயிங் யூ ஆர் தே இன் பாலிட்டிக்ஸ் ஃபார் அ வாயில். மினிஸ்ட்ரி அமைச்சரில் உட்காந்துருந்தீங்க, 2 அமைச்சர் வெவ்வேறு அமைச்சர் கீழே என்ன தெரசா கோட்டை மீன்ஸ் 3 அமைச்சர் கீழே நீங்கள் இருந்திருக்கிறீங்க. டைரக்ட்லி or indirectly. டைரக்ட்லி இன்டைரக்ட்லி. அப்போ அப்படி பார்க்கும்போது ஏன் இந்தியர்கள் நம்ம பீப்புள் இது இருந்தாலும் கூட தே ஆர் ஃபீலிங் ஒன்றும் செய்யலையே, என்ன செஞ்சீங்க, ஏன் பண்ணீங்க, இந்தியர்களை விட்டீங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஏன்னா யூ ஆர் ஆன் யூ ஆர் சோஷியல் மீடியா ஆக்டிவ் ஸோ யோர் வியூ ஆன் திஸ். என்னோட ரிவ்யூ வெரி சிம்பிள் ஜோனதன். ஆக்சுவலி இது ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஆக்சுவலி தோஸ் இந்தியன்ஸ் நம்ம ஆளுங்க சொல்கிறாங்களா எதுவுமே செய்யலைன்னு, யார் யார் பெனிஃபிட் ஆகியிருக்காங்களோ இந்தியன்ஸ் பேச மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ யார் யாருக்கு அவங்களுக்கு தெரியும் ஓகே அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க பேச மாட்டாங்க. தே வில் நாட் டாக். எனக்கு இப்போ இருக்கும் என்ன புரியுதுன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இஸ் பீன் பிளான்டட் பை கட்சி புதுசு வர கட்சிகள்லாம் நம்மள தான் அடிக்கிறாங்க. டிஏபின்னு இல்லை, பிஹெச். ஓகே, ஸோ தோஸ் இந்தியன்ஸ் நம்ம ஆளுங்க அப்படி சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இதில் நான் நிறைய பார்த்துட்டேன். யார் யார் இந்த மாதிரி சோஷியல் மீடியா நீங்கள் சொல்கிறீங்களா, சோஷியல் மீடியா மாதிரி காமெண்ட் பண்ணுறாங்க, நான் தட்டி பார்ப்பேன், அவங்களோட கனெக்ஷன் பார்ப்பேன், அவங்களோட ப்ரொஃபைல் பார்ப்பேன், யார் யாருக்கு பார்த்தா கனெக்ஷன் இருக்கும். ஸோ ஆல் திஸ் ஹஸ் பீன் பிளான்டட். ஐ எம் டெல்லிங் யூ, நான் உறுதியாக நான் சொல்கிறேன், மலேசியன் இந்தியன்ஸ் தே நோஸ் வாட் ஆர் த குட் திங்ஸ் தட் மடானி ஹஸ் டன். டெஃபினெட்லி தே நோஸ். அதனால தான் இப்போ இருக்கும் சொல்கிறாங்க. சரி, மேபி இதுக்கு அப்புறம் நீங்கள் ஜோர் எலெக்ஷன் பற்றி கேட்பீங்க, கொஞ்சம் நான் ஹிண்ட் கொடுத்துட்றேன். சில பேர் சொல்கிறாங்க இந்தியன் சப்போர்ட் நம்ம ஜோரில் கிடைக்கலன்னு. ஐ வில் நெவர் அக்ரி ஆன் தட். ஏன்னா நம்ம ஜோரில் இருந்தோம், 100% இந்தியன் ஒரு சப்போர்ட் போணுச்சு நம்ம சொல்லவே முடியாது. ஆல் திஸ் இந்த பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறீங்க. எத்தனை சீட்டு தோத்தீங்க? நாங்கள் பிஹெச்சா பேசுவோமே. ஓகே, கொஞ்ச நேரம் இல்லை இப்போ ஒரு நிமிஷம் டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா இப்போ டிஏபி தோத்ததை பற்றி பேச போகிறோம். அப்புறம் அவர் கண் கலக்கிட்டாரா நான் தாங்க மாட்டேன். இல்லை காஞ்சிச்சு 2 நாள் ஒரு ரூம் போட்டு நாங்கள் சொல்லுங்க. ஆமாம், பிகாஸ் இப்போ ஐ தாட் இப்போ இப்போ இன்னும் காட்டிலும் நான் பார்க்குறேன் த இந்தியன் பீப்புள் இப்போ பிஹெச் ஐ மீன் டிஏபியை ப்ராப்ளமாக அப்படி பார்க்குறாங்க. வாய் ஆர் தி சீங் லைக் தட்? டிகம் ரொம்ப வேலை செய்யலையோ, இப்போ பார்த்ததோ மிஸ்ஸி இதெல்லாம் செய்கிறீங்களே. ஸோ வாய் இஸ் த பீப்புள் சீங் டிஏபி எஸ் எ ப்ராப்ளம்? அந்த புட்டாமாவை போட்ட ஆள் அவர் ஆந்தனி லோக்கு ஏதோ அவருக்கு ப்ராப்ளம் டிஏபி தான். அவர் இந்தியர்கள் ஐ எம் பெர்ப்ளெக்ஸ்ட் வாட்சிங் திஸ் காய். உண்மையாகவே இருக்கிறாரா இவர், எந்த உலகத்தில் இருக்கிறாரான்னு பார்க்கும்போது ஐ லைக் ஷாக். சீரியஸ்லியா, உண்மையாவா நீங்கள் கேட்குறீங்க? பிகாஸ் யூ கோ டு கிரவுண்ட். இப்போ கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ அந்த டிஷ்யூ ரெடி பண்ணிடுங்க, கூட டிஷ்யூ ரெடி பண்ணிடுங்க. ஓகே, சொல்லுங்கள். நிறைய சீட்டு தோசி. அதான் நான் சொல்கிறேன்ல, அவர் இந்தியன்ஸ் தே ஆர் வெரி சென்டிமெண்டல் பீப்புள். அண்ட் ஆல்சோ இப்போ நிறையா கண்டென்ட் வருது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே புட்டாமா அடிச்சுக்கிட்டு நீட்டு முடி ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு உறுதியாக ஒரு வீடியோ செஞ்சார். இந்த மாதிரி இந்தியர்களோட செட்டில்மெண்ட் இடித்து சைனீஸ் செட்டில்மெண்ட் கட்டுறாங்க, அழிச்சிட்டாங்க, எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக பேசுகிறாங்க. ஸோ பாமர மக்கள் அது பார்க்கும்போது ஐயோ படுவாபி பழக இப்படி பண்ணிட்டானுங்களே, உங்களை நம்பி ஓட்டு போட்டு டிஏபி பிஹெச்னு நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? ஏன்னா ஒரு பயங்கரமாக பேசுகிறாரு. அவங்கள நான் தப்பு சொல்லலை, பாமர மக்களை தப்பு சொல்லலை. ஆனால் வாய் கூசாமல் பொய் சொல்கிறாங்களே,
கேமராமேனுக்கு. அதுக்கு தான் நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்தோம், நீ காமிங்க. இல்லாட்டி நீங்க பொய் சொல்றேன்னு மட்டும் நீங்க வந்து ஒத்துக்குங்கன்னு சொன்னது. சொன்னாரா? கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. இல்லையே, அது மாதிரி விஷயம் நடக்கல. இன்ஃபேக்ட் ஃப்ரம் கேபி கேத்தி ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் மலேசியா ஒரு சீன மினிஸ்டர், அவர் சொல்ற மாதிரி ஒரு சீன மினிஸ்டர், அவர் தான் 15 மில்லியன் கம்போங் இந்தியாவுக்கு வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இதை யார் சொல்றீங்க? கேபி கேத்தி மினிஸ்டர் ஞாபகம். இப்போ அது தொட்டு அதை ஒட்டி கட்டி ஹனாயோ செஞ்சாங்களே. in Rumah Panjang. Rumah Panjang. That was a very long how story. many years? Yes. ஆமா. How many years? Even in Bukit Tagar, PM done it. அதுவும் நேயர்களுக்கு ஜஸ்ட் ரீகேப் பண்ணுறதுக்கு நம்ம ரூமா பஞ்சாங் ஜின்ஜாங்கில் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே வந்து அவங்கள வந்து அங்கே ரீசெட்டில்மெண்ட் பண்ணும்போது கொஞ்ச நாள் தங்கிருங்க, ஒரு 5 வருஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பரிசன அரசாங்கம். அந்த 5 வருஷம் 10 வருஷமாகி 10 20 ஆகி 20 40 வருஷமாகி ஹேனாயோன்ற ஒரு அமைச்சர் போய் தான் அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. அது சீன அமைச்சர்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சீன பாருங்க, அமைச்சர். சீன அமைச்சர்னு சொல்லுங்க. இப்போ இல்ல இப்ப என்ன இல்ல, எனக்கு கோவம் வந்துரும். நீங்க அப்படி சீன அமைச்சர் சொல்லி தான் சொல்லணும். நீங்க சீன அமைச்சர் சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா நெக்ஸ்ட் வரும்? கெஸ் பண்ணுங்க. அப்ப இந்தியா அமைச்சர் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்களா? அதான் இது வரும். ஏப்பா. இப்போ என்னன்னா இப்போ we forgot. I was talking to someone. I mean, it's good, for us to talk to the people and understand. We forgot that we are Malaysian. Correct, exactly. We think that we are from India. Exactly. அப்போ நம்ம இந்தியன் மட்டும்தான், இந்தியன் சென்ட்ரிக். எஸ், என் கலரு, நான் பேசுகிற தமிழ், என் பண்பாடு, என் கலாச்சாரம் இந்தியர்கள் தான். ஆனால் பொதுவாக இது மலேசியா. அப்போ இப்போ நீங்கள் இஃப் யூ see in இந்தோனேஷியா இன்னும் இந்து மக்கள் இருக்கிறாங்க, பட் ஸ்பீக் மலே. ஐ மீன் இந்தோனேஷியன் மலே. அப்போ we forget that we are Malaysian. ஸோ இதுதான் நம்மளுடைய லேக்காக இருக்குது. அப்போது சீன மினிஸ்டர் செஞ்சுட்டான், இப்போ தமிழ் மினிஸ்டர் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இருக்கிறீங்க, இந்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ இப்போ who was the one who brought Misi to the cabinet? Chinese minister. அவரே எடுத்துட்டு போனோம். அவர் தாத்தா பாட்டிலாம் இந்தியனாக இருந்திருப்பாங்க போல. அதை எக்ஸ்ட்ரா 10 மில்லியன் கொடுத்தது ஒரு மலாய் பிரதமர். எக்ஸாக்ட்லி. அப்போது நான் கம் பேக் டு ஜோஹோர். Many seats was lost. Was this the sentiment of Nga Komeng, Anthony Locke, Lim Guan Eng in the tunnel? Was this the sentiment why PH is losing? நீங்கள் வந்து இந்தியன் சென்டிமெண்ட் சொல்கிறீங்க இல்லை ஓவராலாக சொல்கிறீங்க? இந்தியன் பேசும், ஓவராலும் பேசும். நம்ம ஜோயல் எலெக்ஷனை பார்த்தோம். ஒன் திங் இஸ் வெரி, நம்ம என்ன பண்ணணும்னா we have to admit our mistake. நம்மளோட குறைகள் நம்ம வந்து அட்மிட் பண்ணி ஆகணும். நம்ம திடீர்னு நிறைய தலைவர் சொல்கிறாங்க, பெர்சாமானால நம்ம தோற்றோம், காக்கோமிங்னால நம்ம தோற்றோம், உங்களால் தோற்றோம், பிஎம்னால தோற்றோம், பிஎம் வந்து ரொம்ப சொல்லிட்டு அதனால தோற்றோன்னு. நம்மளோட குறைகள் நிறைய விஷயத்தில் இருக்குது. அது வந்து மக்கள்கிட்ட வந்து எதிர்கட்சி தோக்கத்தம்பா பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க கண்டிப்பாக நம்புவாங்க. There are some promises that நம்ம இன்னும் செயல் இட் டேக்ஸ் டைம். பட் ஆஃப்கோர்ஸ் மக்கள்கிட்ட பார்க்கும்போது ஜஞ்சி பண்ணிங்க, ஏன் செய்யல, அடுத்த நாள் செய்யணும். ஓகே, அவங்க நான் தான் சொல்லலை, த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி ஹை. த மோமெண்ட் நம்ம வந்து ஜெயிச்ச பிறகு நம்ம அரசாங்கம் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹை. வி நெவர் பிளேம் த பீப்புள். அட் த சேம் டைம் நம்ம குறைகள் வந்து என்னன்னா we are a bit late in progress and it's take time. அதுதான் வந்து மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஜோஹோ சொல்லுவாங்க, ஆஃப்கோர்ஸ் ஜோஹோ இஸ் a stronghold of BN. I never deny. Yes, there are few factors like பெரிக்காத்தாங்க பார்த்தீங்கன்னா பவரே இல்லை. நான் போகும்போது பெரிக்காத்தாங்க கொடியை வந்து தேடுனேன், எங்க உண்மையில் நிற்கிறானுங்களா இல்லையா. ஐ டோன்ட் see their ஜென்தர் யூனோ. ஸோ சம்டைம்ஸ் அவங்களோட ஓட்டு வந்து இங்கே ஸ்விங் பண்ணுறது வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஃபேக்டர் பெருசாமல் நம்ம ஓட்டு கொஞ்சம் உடைச்சிது யூனோ. அதுக்கப்புறம் சில ரேஷியல் திங் தட் கம் அப். தென் மந்திரி பசாரை வந்து நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் ஹாஷாக போனது வந்து மேபி ஜோரின் டோன்ட் லைக் இட். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ மிஸ்டேக்ஸ் நம்ம மேலேயே நம்ம போட்டுக்கிட்டு அந்த தோல்வின்னு சொல்ல முடியாது. நம்ம ஜெயிச்சிருக்கோம், 8 சீட் ஜெயிச்சிருக்கோம்ல. இன்னொரு கட்சி மாதிரி காசு சீட்டோட போயிட்டு ஆனால் அப்பயே நம்மளை பார்த்து சிரிக்கிறானுங்க. அது எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்குது. அவனுங்க அந்த கட்சியில் தமிழர்கள் நம்மளை பார்த்து சிரிக்கிறானுங்க. இவனுக்கு 30 சீட்டு ஜெயிச்சானுங்களா? ஒரு சீட்டுக்கு 17 டெபாசிட் கூட இல்லையே, நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு சொன்னது நியாயமா இருக்கா? அப்போ அவங்க போட்டி போட்ட இடம் பார்த்தீங்கன்னா அது முக்கால்வாசி டிஏபியை வந்து அடிக்கணும். அதான் நான் பார்த்தேன் அவங்களோட லிஸ்டிங்கில். என்ன அவங்க நெகிரி கான்டெஸ்ட் பண்ணலையே? யாரு இந்த கட்சி, இந்த டிபாசிட் தோத்த கட்சி?
கான்டெஸ்ட் பண்ணலையா? பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே பண்ண மாட்டாங்க. லேட்டாக ஒரு பாதி இடம் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு ஆய்வாஷம். ஏன்னா அவங்களுக்குள்ளே தானே ஒரு பிரிவினை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 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 கட்சி சொல்கிறல, ஏன் அந்த கட்சி இந்த கட்சி நம்ம தான் டைரக்ட் போட்டு வந்து பறிக்காதான் சொல்கிறோம்ல, அவங்களுக்குள்ளே தானே பிரிவினை ஓடிக்கிட்டு இருக்கு. பெருசாத்துவம் பாசம் அடிச்சுக்கிட்டு MIBB ஜெயிக்கல தானே? நோ இல்லை சும்மா கேட்குறேன், ஏன்னா மக்களுக்கு தெரியணும்னு. இல்லை பறிக்காதான் ஜெயிக்கல. இல்லை தெரியுது. இல்லை அதாவது பெர்சாமா தோத்துட்டாங்க, இப்போ MIBB தோத்துட்டாங்க, ஆல் தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஓகே, இட்ஸ் ஓகே. அதாவது டெமோக்ராசின்றது வந்து எல்லாத்தோட உரிமை, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போட்டி போடலாம். ஐ திங்க் போன எபிசோடெலாம் பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த டிபாசிட் கட்ட முடிஞ்சால் போட்டி போடலாம். பெருசாமா ஒரு 50 நாள் கட்சி, MIBB ஐ திங்க் 1 year ப்ளஸ்ஸு. எல்லாம் நம்ம இனத்தவர்கள் அங்கே இருக்காங்க, வாழ்த்துக்கள். பட் நீங்கள் ராங் கொலிஷன் இருக்கீங்க, எங்கள் கூட வாங்க. கோலிஷனை நல்லா சூஸ் பண்ணோம். ஐ ஃபீல் the political understanding கொஞ்சம் maybe because we don't have enough of political analysis, political podcast like this, political speech, so for our people to understand politics. ஏன்னா இது பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு நல்லா தெரியுது. இப்போ ஒருத்தர் போட்டார், நீங்கள் வந்து காடிலானுக்கும் டிஏபிக்கும் பிஹெச்க்கு ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு பிரதர் போட்டார். நம்மளுக்கு நல்ல ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டு தான் அவர் போட்டார். நான் ஐ சேட் வாட் ராங், நோ யூ ஆர் நம்ம மக்களுடைய மைண்டை திசை திருப்பி இன்னும் நம்ம வந்து bringing them back, Correct. That's how MIC was before. Maybe the MIC people will get offended now. They'll say, no, now we are not. Yes, now they are not like that. But before, we have to go everything to them. So when we push our people backwards, போகாதீங்க வராதீங்க அப்படி பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த கை வந்து he came out with a statement. I was offended by what he did. I sent him, I said, no, tell what you are doing. நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஏன் மீசி மொதல் எழுதுனா, the people have to know what was done, what is being done. இப்போ அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் ரத்துஸ்ரீ சொன்னார், சாரி எந்த ரத்துஸ்ரீ? ஆமா, அதான் நம்ம கம்யூனிட்டியில் நிறைய ரத்துஸ்ரீ இருக்காங்க. இப்போ பிரிக்ஃபீல்டில் நீங்கள் மேலே நின்றுக்கிட்டு ஒரு கல் தூக்கி போட்டிங்கன்னா அந்த கல் வந்து ஒரு ரத்தம் மேலே விழுவோம், அப்புறம் அப்படியே அடித்து இன்னொரு ரத்தம் போவோம், அப்போ திருப்பி இன்னொரு ரத்துஸ்ரீயோட தான்சி தலையில் தான் விடுவோம். நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக. நம்ம PMX ரத்துஸ்ரீ அனுபவம், ஏன்னா அவர் வந்து ரத்துஸ்ரீ தான் நான் கூப்பிடுறேன். அப்போது அவர் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னார்னா, sekarang minyak paling murah, much more than Kuwait and ada Arabs. Apa sekarang bising lah. Apa minyak bila saya ambil saya akan turun minyak nu சொன்னவர். Yes lah, colloquially you say besok is not necessarily be by today, might not be tomorrow. இதையும் நான் அடிப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. இதை நான் கண்டிப்பா அடிப்பாங்க. ஜான் வந்து எவ்வளோ அடி வாங்க, ரொம்ப நல்ல ஒரு பர்சன், கொடுத்து விடுங்க காமெண்ட்ல. ரொம்ப நல்லவர். சரி, உங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ரொம்ப பாப்புலரு, ஏன்னா தேங்க்ஸ் டு அவர் MIC பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாருங்க பிரதர்ஸ்லாம் ஓகேவா. இப்போ ஜோஹரில் 4 ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நல்லா வந்து முறியாவாக இருந்திருக்கமே அவங்க பேசுறது. இல்லை நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து we have to tell the truth lah. ஒரு நம்ம அவங்க கூட வந்து நிறையா போட்டி போட்டிருக்கோம், நிறையா ஐ மீன் பொலிட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ் 10-15 இயர்ஸாக ஓடி இருக்கு. முன்னையோட இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அந்த மெச்சூரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் ஃபார் போத் சைட், தேர் சைட் அண்ட் அவர் சைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோ எலெக்ஷன் டைமில் நான் MIC வந்து ஐ நெவர் அட்டாக் them. I was attacking BN AMNO. ஒரு பொதுவான ஒரு அட்டாக் நம்ம போனோம். அங்கே வந்து ஒரு 4 Indians அண்ட் என்னன்னா அந்த 4 இடத்துலையும் வந்து நாங்கள் போகல. ஐ மீன் ஐ வாஸ் ஸ்டேஷன் இன் ஸ்கூடாய். ஸோ எனக்கும் வந்து அது வந்து நாட் நெசசரி மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அங்கே உள்ள ஏன்னா you see 4 of them from MIC, they are local people. They are local, like Mr. Panneer, then a few other people. நான் விசாரிக்கும் போது they are local. You see, நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் இடத்துல பேரால் வந்து உங்களை பற்றி உங்களுக்கு தப்பாக பேசலைன்னா அங்கே உள்ளவங்க கடுப்பாவாங்க, உங்கள் எதிரி கூட கடுப்பாங்க. எங்களுக்குள்ளே நாங்கள் அடிச்சுக்கோண்டா, நீ யார் வெளியே வந்து என் கூட பேச. ஸோ அதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ we don't touch that, we don't touch that. And surprisingly, after they won also, I sent a congratulation message in my Facebook and they welcome it. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இந்தியர்கள் தானேன்னு சொல்லிட்டு சரி இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோமோ அப்படி கூட நான் யோசிப்பேன்.
I will never deny. I can say it in life also. Most of the MIC members are my friends. We call each other during Joe கூட அங்க எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பிரதர், இங்க எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. We call with most of them. But கட்சின்னு வந்துட்டா சண்டை தான். கட்சின்னு வந்துட்டா சண்டை தான். It is a matured understanding. Correct. இப்போ அது வந்து நான் சொல்றேன் MIC உட்பாட பரிகாத்தன உட்பாட கூட As a friend, yeah, okay. as a friend okay. As a political party, yeah, no, okay. ஆமா. அப்போ ஏன்னா as we talk about என்ன hitting down the belt பண்ணக்கூடாது. Correct. That's one thing which I don't agree. I don't agree. I tell. I want to make fun of you. I make joke. I make joke of you above belt. ஒரு பாக்ஸிங் மாதிரி தான். That means a clear fight. You don't hit down the belt. இப்போ இந்த குரூப்லாம் நான் சொன்னேன் அந்த கமெண்ட்ஸ் அந்த குரூப்ல ஒரு தடவை ஒருத்தன் வந்து குரூப்ல போட்டு கிளி அவன் மச்சான் நான் அவனுக்கு பதிலே கொடுக்கல. நான் பார்த்தேன். மச்சான் நான் பட் அப்புறம் ஒரு நாள் கழிச்சு சும்மா ஒரு காமெடி மாதிரி ஒன்று போடுவேன். அவன் சிரிப்பு மூஞ்சிக்காம purposely to make you guys feel that you are இல்ல இந்த கடந்த 6 மாசமா 1 வருஷமா வந்து சோஷியல் மீடியால வந்து இது வந்து கோஆர்டினேட்டட் அட்டாக்கா இல்ல ஒரு தரப்பு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மலாயுக்குன்னு உண்டி மலாயு அப்படின்னு ஒரு நிறைய போஸ்டிங் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன் வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் இந்தியர்கள் மத்தியில் இந்தியாவுக்குன்னு உண்டி இந்தியா அப்படின்னு வரல? இது அந்த ப்ரோபகேண்டா நடத்துறது எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேக் ப்ரொஃபைலில் தான் இருக்குது. யாராச்சும் தைரியமாக வந்து சொல்லுவாங்களா, பிஎன் தலைவர் வந்து தைரியமாக சொல்லுங்க பார்ப்போம், மலாயு உண்டி மலாயு செஞ்சா, இல்லை எம்சிஏ தலைவர் இல்லை எம்ஐசி தலைவர் வந்து சொல்லுங்க பார்ப்போம். நம்ம சைடில் பிஹெச்சில் எவ்ரி ஒன் நோஸ் வி ஆர் மல்டி ரேஷியல். வி நெவர் கேம் அவுட் வித் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எவர். நெவர் ஹஸ் ஹேப்பன். அவனோதான் கிரீஸை வச்சு இது பண்ணாங்க. they came out with so many years. அதுக்குள்ள பலனும் அவங்க வந்து அனுபவிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த ரிட்டாரிக் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, actually came from them. It is not us. We never had created. இது எங்கே வேணாலும் நம்ம சொல்லலாம். அம்னோ came out with rhetoric politics. சரி, ரித்தாரிக் பாலிடிக்ஸ் பற்றி பேசும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. ஜோஹூரில் நடந்த இன்சிடென்ட். நீங்கள் பதில் சொல்லாட்டி பரவாயில்ல. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் த சென்சிட்டிவிட்டி பிஹைண்ட் த கொஸ்டின். ஏன் நஜீப் ரஸ்மா பேனர்லாம் மாட்டினீங்க? நாங்கள் மாட்டலையே. டிஏபி மாட்டலையா? ஹாவர்ட்லி சொன்னார் டிஏபி தான் மாட்டினாங்க அப்படின்னு. பேனரா தெரியல, மேபி எங்கேயாச்சும் அங்கே நடந்திருக்கும். ஏன் கிடைக்கப்படல, அதனால நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த வீடியோ அந்த மேட்டர் எடுத்துட்டு வந்து நஜீப்போட சன் தானே நம்மள எடுத்துட்டு வந்து அந்த மேட்டர் ஒரு போட்டோ வந்துச்சு. ரோஸ்மாவோட போஸ்டர் வந்து வாட்ஸ்அப்ல உண்டி ஃபார் பிஎன் ரோஸ்மா கை காமிக்கிறாங்க அப்படின்னு. isn't that not supposed to be done? நாங்களா செஞ்சோம்? நாங்கள் செய்யாது செஞ்சோமா? உங்க சிரிப்பு பார்த்தாலே பதில் எந்த பதில் கேட்கன்னு தெரியல. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நான் சொன்னேன்ல, அவர் ரொம்ப நல்லவர். அவர் முடிச்சிருவீங்க. இப்போ I understand. அது வந்து என்ன சொல்லுவாங்க, what they call it, Operation Ops or something they name it. I don't know. Seriously, I don't know who have done it. I didn't want to know also. But that was wrong. But the Indian word Indian அது வரல. அது ஆக்சுவலி நல்ல கேள்விதான். அது பண்ண சொல்ல வேண்டியதுதானே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்தியன் வேர்ட் இந்தியன் கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஜோஹோர்ல 20 தமிழ் போட்டிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனை இந்தியன் வந்திருப்பாங்க? ஆமா. அப்போ இந்த பிஹெச்ல ஐ திங்க் PH we had 4. Four, yeah. 4. So 1 2 and DAP2. Doctor he so fought with another Indian than Dr. Ruben. No. But Perikatan Indian lah. BN was a Chinese candidate. Okay. So அங்க லூஸ் பண்ணிட்டோம் ஒரு இந்தியன். அப்போ நம்ம இங்க ரெண்டும் லூஸ் பண்ணிட்டோம். அதாவது குணா அண்ட் ஆல்சோ சுப்பிரமணி. ஸோ எல்லாரும் ஓட் ஃபார் இந்தியன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட தமிழ் இந்தியர்கள் வந்து இருப்பாங்களே. கிடைச்சிருக்குமா நம்மளுக்கு? அந்த ஒரு சீட்டு கூட நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம். நம்ம அந்த கான்செப்ட்லயே போய் கூடாது. இட்ஸ் வெரி ராங். கரெக்ட். ஜஸ்ட் பிகாஸ் we are seeing things as Malaysian. இப்போ என்ன ப்ராப்ளம்னா சீஃப் ஐ see we are seeing us as Indian. No doubt I am an Indian. இப்போ நீங்க பார்க்க சீன மாதிரியா இருக்கும், நம்ம தெரியல. நம்ம இந்தியன் தான். ஆனா we live in a context of Malaysia. நம்ம ஒரு மலேசியர். நம்ம பாடும்போது நகாராக்கு தான் பாடுறோம். நம்ம வந்தே மாதரம் பாடல. எஸ், கரெக்ட். ஸோ அப்படி இருக்கிறனால நான் இதை சொல்லியிருக்கேன் தட்
for a MP, for a parliamentary member, for a legislative council or councillor or whoever, politicians or social workers, we have to see ourselves as Malaysian. Yes, Indian, I mean, மலாய்க்காரங்க பார்க்குறாங்க அவங்க people important, Chinese பார்க்குறாங்க, we put our people important, but no doubt we have to see the whole context of Malaysia. ஏன்னா we live in a multiracial country. ஆனால் இங்கே வந்து இந்தியர்களுக்கு ஒன்றும் செய்யலை எனக்கு அது பிரெயின் ஃப்ரீஸ் ஆகும் திடீர்னு. That actually brought in by Barisan Nasional, if you ask me. That ideology brought in by Barisan Nasional. ஏன்னா அந்த காலத்திலே வந்து மலாய்க்காரங்களுக்கு ஒரு கட்சி, சீனர்களுக்கு ஒரு கட்சி, தமிழங்களுக்கு கட்சி. நான் உங்ககிட்டேருந்து பாதுகாப்பேன், நான் வந்து உங்ககிட்டேருந்து வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன். ஆனால் பார்த்தா எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அது வந்து அப்பயே வந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. தென் அது கொஞ்சம் லஞ்சாப்பா வந்துச்சு. வி ட்ரை டு மேக் சம் டிஃப்ரென்ஸ். வி ஆர் சேயிங் தட் ஓகே இது வந்து மலேசியாவில் அர்த்தம் மடனியோட அர்த்தமே வந்து இஸ் மலேசியன் ஃபார் மலேசியா. அண்ட் டிஏபியோட அடிப்படை விஷயமே வந்து மலேசியா. அப்போ இந்த டிவைட் அண்ட் ரூல் பண்ண வைத்தது Barisan Nasional தான். இன்ன வரைக்கும் தான் செய்றாங்க. Barisan Nasional இன்ன வரைக்கும் செய்றாங்க. ஆமா, they are doing it right now. என்னன்னா நம்ம any successful formula now exactly. இப்போ நம்மளோட இந்தியர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த ஃபோன் வந்து iPhone 17 ஓகேவா, இந்த ஃபோனை உருவாக்குறதுக்கு இந்த ஃபோன் வந்து வாஸ் மேட் இன் இந்தியா. ஓகே, இந்த ஃபோனை உருவாக்குறதுக்கு 40 நாட்டிலேருந்து கொம்போனன்ட்ஸ் வந்திருக்கு. 40 வேறு நாட்டிலேருந்து சிப்பு, ஸ்க்ரீனு, அது இது எல்லாமே சைனாலேருந்து வரல. 40 நாட்டில் ஒரு ஃபோனு செய்கிறதுக்கே 40 நாடு ஒன்று சேர வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளுடைய இந்தியர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும், அவங்களோட ஐஃபோனை நோக்கி போகணும் அப்படின்னா எல்லா இனத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும். நம்ம வந்து சைலோவில் இருக்க முடியாது டெஃபினெட்லி. இன்னொன்று நம்மளுடைய முயற்சி கூட அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். See, when I used to in school last time, I ran for school, I play football for school. அந்த டைம்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நம்ம போனால் நம்மளுக்கு கிடைக்காது, இஃப் வி கோ ஃபார் ஃபுட்பால் நம்ம செலெக்ஷன் போனால் கிடைக்காது, நம்ம ரன்னிங் போட்டி போனால் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்வாங்க. பட் அந்த டைமில் நான் பிரேக் பண்ணேன். ஐ வென் ஃபார் ப்ராக்டிஸ், நம்ம தாளந்துகளை நம்மளுடைய முயற்சிகளை நம்ம செய்யாவிட்டால் நம்ம கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் கூட இஃப் வி ஹேவ் டு புஷ் அவர் செல்ஃப், வி ஹேவ் டு ஸ்டாண்ட் டுகெதர். நம்ம முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கணும் ஃபார் அஸ் டு கம் இன் ஃப்ரண்ட் இன் அவர் லைஃப் அண்ட் இன் திஸ் நேஷன். இப்போ இந்த அவங்களுடைய ஐஃபோன் அவங்களுடைய நோக்கம் இன் லைஃப் வாட், ஸோ தே ஹேவ் டு கெட் தம் செல்ஃப். சி, வி மஸ்ட் நாட் ஆல்சோ Barisan Nasional ஹஸ் டாட் இந்தியன்ஸ் டு பி டிபெண்டன்ட். நின்று சார்ந்து தான் இருக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்குது டிபெண்டன்ட் என் ஞாபகம் இருக்குது நோயின் டிகேமா மெனி இயர்ஸ் பேக் நான் தெக்கோன் லோன் அப்ளை பண்ணேன் மெனி இயர்ஸ் பேக். அப்போது நம்ம சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன ஆச்சுன்னா ஒருத்தவங்க மூலியமாக அவங்க என்ன சொன்னேன், தெக்கோன் லோன் அப்ளை பண்ணுவோம், இல்லை நான் இவங்ககிட்ட சொல்கிறேன் எம்ஐசியில் அப்படின்னாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க ஓகே. அப்போ அந்த எம்ஐசி தலைவரை போய் பார்த்து அவங்க ஒரு சைன் வச்சு அப்புறம் தான் அந்த லோன் கிடச்சிச்சு. அந்த லோன் எங்கே திரும்ப கொடுத்தாங்க, எம்ஐசி மீட்டிங்கில் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து துணி அறிவிச்சார். அப்போ டாக்டர் ரமணன் இருக்கும்போதோ அதற்கு முன்னுக்கு அவர் இருக்கும்போது இப்போ கூட YBCM கூட he goes down to ground, they don't do it in their கட்சி ஆஃபீஸ் and you no need to get anybody to sign. I think டாக்டர் ரமணன் was one who cancelled that. அவர் கேன்சல் பண்ணி விட்டார். no need to get anyone to sign. அப்போது ஏன் அப்படின்னா you be dependent on them. நான் சைன் பண்ணாதான் உனக்கு இந்த லோன் கிடைக்கும். எம்ஐசி பில்டிங்ல எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு முன்னே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சொன்னல 22 வயசுல கட்டுப்பட போனேன்னு. ஒன் ஆஃப் த ரீசன் ஆல்சோ. Yes, I had a very bad experience. But I know I'm grateful for that time that politician he signed for me. No doubt I am grateful. ஏன்னா எல்லாரும் பேட் அப்படின்னு கெடுது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுடைய பொலிட்டிக்கல் வில்லுக்கு இப்போ பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு சில விஷயத்தை செய்கிறாங்க. ஐ ஃபீல் that is wrong. That is very wrong. That's wrong. You don't do that. அப்போ அப்போ நம்மளுக்கு தெரியல கிடச்சிச்சு, ஓகே அது ஜலான் பண்ணியாச்சு. பட் இப்போ திரும்பி பார்க்கும்போது அது ஈஸியாக தானே கிடச்சிருக்கும். Is it the misuse of government missionaries? One of it.
இது கவர்மெண்ட் விஷயம் தானே தெக்கோன் லோன். அதுவும் அந்த டைமில் வந்து எந்த எலெக்ஷன் வந்தாலும் பை எலெக்ஷன் வந்தால் திடீர்னு அங்கே உள்ளவங்களுக்கு நிறைய திக்கு ஒன்று கிடச்சிரும். ஐசி அந்த 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 மாதிரி I heard the story. So Ice- the ice branch கிடைச்சிரும். leader just need to sign No, that for was it to get true. approved. Bro, that was true. Because I know. But I thank him for the favor. But இப்போ திரும்பி பார்க்கும்போது I'm grateful. Yeah. But then இப்போ திரும்பி பார்க்கும்போது we became dependent to them. Apa you terhutang budi apabila orang telah membantu kamu. No, yang membantu adalah kamu sendiri. அந்த காசு வந்து இப்போ சொல்கிறேன் தெக்கோன் லோன் யாரோட காசு? நம்ம காசு தானே. அப்படி இப்போ ரமணன் கொடுக்கும்போது தெக்கோன் லோன் நம்ம காசு தானே, நம்ம கொடுத்தது தானே. இப்போ பேசுகிறாங்க அப்போ ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும். மேபி உங்கள் மாதிரி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்க இதை கொஞ்சம் ஐ திங்க் வி நீட் மோர் டிஸ்கஷன்ஸ் லைக் திஸ். கரெக்ட். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா உங்களுக்கு தெக்கோன் கிடைச்சிருக்குன்னு மைஸ் கையெழுத்தோட இதோட நீங்கள் காலி. கிடைச்சிருக்குல, நம்ம கொடுத்துருக்கோம்ல. பார்த்தியா ஜோனாத் நம்மளை பற்றியே தப்பாக பேச. குட் லக் டு யூ. இல்லை அதில் வேறு சில பேர் கிளைம் பண்ணிடுவாங்க ஜான் வந்து ஸ்லீப்பர் செல்லு இது லிஸ்ட்லே இல்லையே. இல்லை நானே போட்டு வைக்கிறேன் பிட்ட நங்குறத நச்சுன்னு போடணும். அப்படி யோசிக்கவே இல்லை. ரைட் ரைட். ஓகே மிஸ்டர் டிகே, மூவிங் ஃபார்வர்ட் ஜோஹோ ஒரு நம்மளுக்கு வந்து பர்சனலி பிஹெச்க்கு கொஞ்சம் டிசாஸ்டரான இதெல்லாம் நோ ப்ராப்ளம். அதாவது லும்ரா பிலியன் ராயன்னு சொல்லுவாங்க, வெற்றி தோல்வி சகஜம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு நகரி செமிலான். உங்களுடைய கேம் பிளான்ஸ் எப்படி? ஹவுஸ் த மூட் ஓவர் த நேற்று பணமான் செலவன் போயிருந்தீங்களா? வாட்ஸ் உங்களுடைய இனிஷியல் கருத்து எப்படி இருக்கு? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து வி கேனாட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். எனிதிங் கேன் ஹேப்பன். நம்ம வந்து சொல்லக்கூடாது இல்லை ஜோர் வேற நகரி சிமிலான் வேற. இதே தான் நம்ம சொன்னோம். சாபா வேற ஜோர் வேற. என்ன நடந்துச்சு? வி கேனாட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். ஒன் திங் வி கேனாட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். இது வந்து ரியாலிட்டி நம்ம பேசுவோம். another thing we don't get excited with the big crowd during this drama. I don't know why. அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஜோர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்ரி சிராமா தட் ஐ வென் வெளியே ஆள் மலிம்பா பண்ணி தான் நிற்பாங்க. அடிச்சோண்டா ஜோர் இருந்ததாரன்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் மனசில் நம்மளுக்கு வந்து என்ன அந்த ஆசை தானே, எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தானே கட்சி வந்து பெருசாக ஜெயிக்கணும்னு. ஈவன் எஸ்டர்டே ஹியூஜ் க்ரௌட். ஆனால் நான் கேளுந்து வந்தேன், என் மாதிரி எத்தனை பேர் அங்கே வந்திருப்பாங்க? ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். வாட் எவர் வேர் எவர் த எலெக்ஷன் எங்கே நடந்தாலும் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து வி ஹேவ் டு ரியலி ஒர்க் ஹார்ட். அங்கே உள்ள இப்போ அந்த ஸ்டேட்டில் வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு வந்து லோக்கல்ஸ் வச்சு தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணணும். ஜோரில் வந்து இது வந்து சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே ரகசியம் ஒன்றுமே இல்லை. ஜோரில் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஸ்டக்கிள் நம்மளுக்கு வந்து ஒரு ஹலாங்க என்ன இருந்துச்சுன்னா, நாட் மச் லோக்கல்ஸ் வாஸ் வித் அஸ். ஐ ஹவ் டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. இன் தி ஏபி சீட்ஸ் நாட் மச் லோக்கல்ஸ். ஸோ வி ஹேவ் டு they have to import from, we came from different state to help. Of course Kartiani, YB Kartiani, sorry அவங்க YB ஆயிட்டாங்க, YB Kartiani, then Dr. Ruben. So all are good friends in our party. So அவங்களுக்காக நம்ம போயிருந்தோம், நம்ம ஓன் கெப்பாசிட்டியில் நம்ம போயிருந்தோம். ஸோ அதே மாதிரி நகரி சிமிலானில் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ நம்ம சொல்லலாம். எஸ், இட் இஸ் அவர் ஸ்டேட். அண்ட் அந்த மந்திரி பஸ்ஸாக வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனசா நம்மளே அவரை பார்த்தாலே பிடிச்சி போயிடும். ஜோரில் அப்படி தான். ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் த மந்திரி பஸ்ஸா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஒன்ஸ் he did விடிய காலில் வந்து அந்த ஒரு ஜேம் இடத்துல போனார், அந்த செக் பாயிண்ட் கிட்ட. That was a viral. when he became the MB that time அந்த காலகட்டத்தில் போனார். His popularity hit up. இப்போ இருக்கும். And also like Tokmin, அவரும் குறைஞ்சூரில் he's doing a very good job in நகரி சிமிலான். Tokmin is a down to earth guy. Very humble guy. நேற்று சும்மா அப்படி லோக்கல்ஸ்குள்ளே பேசிக்கிட்டேன். He's very humble. And the atmosphere, of course, நல்லா இருக்கு. ஆனால் எது பார்த்தோம் நான் நம்புறதா இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். எது பார்த்து நான் நம்புறது இல்லை. அஃப்கோர்ஸ் உங்களுடைய அமைச்சர் ஆந்தனி லாக்கும் இஸ் வெரி பாப்புலர் இன் சிரம்பான், லைக்ட் பை எவ்ரிபடி, Malays, Chinese, Indians. Hopefully it will be a tough fight. We will always take it as a tough fight. How we have if to work hard. you see, how if it is as before, as Johor, where Perikatan didn't contest, they give all to BN. They did contest, but they have instructed their supporters to support BN. To support BN. Yeah. How do you see that?
போறேன் சொல்லி அவர் கொஞ்சம் காரியத்தை சாதிச்சுட்டாங்க. அவருக்கு தெரியும் யார் அதுன்னு. அந்த கட்சி பேர் நம்ம சொல்லக்கூடாது. க்ளோஸ் ஆன இப்போ பெரிய தனியா அப்படி பண்றாங்க. ஏன் பாஸ் பண்றாங்க? பேசாம பரிசல் போய் சேர்ந்துடலாமே. ஆக்சுவலி அதான் ஜென்டல் அண்ட் ஃபைட். வாட் இஸ் திஸ்? ஐயா, இது கண்டிப்பா வைரல் ஆயிரும். சொன்னல உங்ககிட்ட. வெளியே பாக்குறீங்க, சீக்கிரம் முடிங்க. இல்ல த்ரூ யூ தல். இப்போ சம் பீப்புள் ஃபீல் அனு ஐப்ராஹிம் என்ன ரூம் சும்மா அப்படியே சக்காவா. ஐ ஃபீல் politicians should be outspoken. You should tell. You should have a stand. You should have a dignity. Tell it off. This is what இதுதான் நம்ம. Correct. அது இல்லாத பட்சத்தில் இங்கேயும் இல்லை, முன்னுவோம் முடியல, துப்போம் முடியல, அந்த மாதிரி கதையாக. PSM is much more better. They never say that எங்களுக்கு ஓட் போடலாம். I think PSM contested 1 or 2 seats. அவங்க சொல்லியா நாங்கள் இல்லாத சீட்டில் வந்து நீங்கள் வந்து பரிசான் போடுங்க, அவங்க சொல்லியா. They only worked in their seat, So அதுதான். ஜோஹர் இஸ் different, Negeri Sembilan is different, but nothing is easy for us. It never been easy for us. ஜோனந்தம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம ராஜனா இருந்து ஒரு பிஆர்என் போனால் கூட இட்ஸ் நெவர் பீன் ஈஸி ஃபார். இட்ஸ் நாட் கோயிங் டு பீ ஈஸி. இட்ஸ் நாட் கோயிங் டு பீ ஈஸி. பார்த்துருக்கிற மக்களுக்கும் ஐ திங்க் நெகிரி செம்பிலான்ல இப்போ YB வீரப்பன் தானே, வீரப்பன் அவருடைய இடத்துல இந்த இடுகாடு, the crematorium, they just launched it. So I see even Sugu was here in our Sugumaran. So he is the officer to YB Arul. YB Arul. He was telling many things that in Negri has been doing for the Indians. They are doing fantastic. Yesterday or 2 days back, groundbreaking after many years. என்ன ground? Tamil school. லாபுலியா? லாபு தானே அது? நீல இல்ல நினைக்கிறேன். Minister Fadlina was there. லாபு தான் அது, I think. Yes. லாபுலா. And அந்த இடத்துல வந்து 2 இது வந்து 3வது தடவை கிரவுண்ட் பிரேக் பண்றாங்க. பட் 2 தடவை வந்து அந்த கட்சியை பண்ணாங்க. கிரவுண்ட் பிரேக் பண்ணி எதுவுமே நடக்கல. கிரவுண்ட் பிரேக் 2வது தடவை பண்ணாங்க, எதுவுமே நடக்கல. பட் காசு முடிஞ்சிருக்கும். காசுலன்னு வச்சுக்கோமே. இல்ல கிரவுண்ட் பிரேக்கிங் கண்டிப்பா காசு பூந்திருக்காதா? பூந்திருக்கும். 2வது தடவை பூந்திருக்கும். அந்த காசு எல்லாம் எங்க போனுச்சு? அது இப்போ நம்ம அது பேசணும்னா சக்சஸ், இட்ஸ் வெரி பிக் சக்சஸ். ஆமா. நம்ம சொன்னது நம்ம செஞ்சிட்டோம். Even Port Dickson, I went there, I think கொஞ்சம் நாட்களுக்கு முன்னுக்கு I met YB Rajasekaran. He's also contesting there. He's doing his Dr. Rajasekaran. He's doing his job there. He was telling the state have decided and the கடல் ஓரத்துல they're going to create pool house. It's going to be a real high tech tourism spot. கொஞ்சம் கொண்டு போய் காமிச்சாரு என்கிட்ட. They're going to build some man-made islands and they're going to do things there. அந்த மாதிரி கொஞ்சம் செய்றாங்க. I think it's good effort. It's very good progress. That's why நீங்க சொன்ன மாதிரி it is not something that going to happen overnight. It takes time. பாருங்க இது மாதிரி விஷயம்லாம் வந்து it takes time. நம்ம மக்களுக்கு அதுக்கு புரியணும், கொஞ்சம் புரியணும். அதனால நம்ம வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கணும் போல நம்ம மக்களுக்கு. தயவு செஞ்சு 5 வருஷம் பார்த்தா நமக்கு at least 10 years. You must give solid 10 years. You want to see any changes we need. இத நம்ம எங்க பேசணும்? நம்ம 60 வருஷமா கேட்டோம். 60 வருஷம் கேட்டு உண்மையா நடக்காம தானே போச்சு. ஆமா 60 வருஷம் உங்ககிட்ட சொல்லல. 60 வருஷம் சொன்னாலே கடுப்பாவாங்க. சரி நாங்க சொல்லப்பா. 60 வருஷம் பேசினா கடுப்பா வருது. என்ன சொல்ல? No, the fact is there because see என்னன்னா why we some can understand what we will be speaking. ஏன் அப்படின்னா we need to also understand international geopolitics. இந்த ப்ளூம்பர்க்கை படிக்கணும், இந்த ஏஜை லேர்ன் பண்ணணும். நம்ம தமிழ் ஆன்லைன் நியூஸ் மட்டும் நம்ம அப்படி மலேசியா ஆன்லைன் நியூஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ ஊரும் பார்க்குறாங்க, தமிழ்நாடு பார்க்குறேன். பட் we should read more. Okay, like PM சொன்னார், we are the lowest petrol subsidy கொடுத்த the country in the world. And நம்மளுக்கு the number which Malaysia was in the 56 or 57 position in the world rankings on this economics and things, and they jumped up to 12.
12 or 8 or something like that. I forgot numbers, but we jumped high place. அப்போ இது நம்ம மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஜொனதன்? எனக்கு என்னமோ ஐ ஃபீல் தட் இதெல்லாம் நம்ம சொல்லி பீப்புள் அவேர் ஆன் திஸ், பீப்புள் நோஸ் தட் ஓகே நம்மளுக்கு தான் அந்த சப்சிடி கிடைக்குது, நம்ம வந்து லோவாக வந்து எண்ணெய் வந்து நம்ம கட்டுறோம், நம்மளோட எக்கனாமி க்ரோ பண்ணுது, நம்மளோட மற்றவங்க வந்து யூனோ இஸ் கோயிங் அப், எல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியும். பட் அதான் சொல்கிறேன், கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் பார்ட், பீப்புள் வாண்ட் அஸ் டு டெலிவர் த ப்ராமிசஸ் இமீடியட்லி. நீ சொன்னலை நீ செய், கண்டிப்பாக செய்கிறோம் இல்லைன்னு சொல்ல. பட் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இன்றைக்கி என்ன நீங்கள் பாட்டுறதை எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ மக்களுக்கு வந்து மக்கள் வந்து உண்மையாகவே ஒரு நெரட்டிவில் மயங்கிட்டாங்களா, திசை திருப்பப்பட்டாங்களா, இல்லை இன்டர்னலி பார்க்கும்போது நம்மளோட வைபிஎஸ் நம்மளோட மினிஸ்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலையா? இப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியாட்டி எடிட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. தப்பு நம்ம மேலே இருக்குது. I still feel that we are underperforming. Underperforming. Upon the expectation of the people. see, ஓகே, இப்போ பிகேஆரோட ஆன்சர். ஆமாம், no, agree and Not disagree. everyone. Agree and disagree on that. இப்போ பாருங்க, I will go back to 2018. அது ஒன்று டிஸ்அக்ரி பண்ணுங்க, இல்லை எக்ரி பண்ணுங்க, That's இப்படி true. இப்படி செய்யக்கூடாது. Okay, 2018 வந்து பார்த்தீங்கன்னா we gave promises sun, moon, sky, Pluto and beyond. மாஸ்க் எங்கேயோ போயிருச்சுல. எங்கேயோ போயிருச்சு. So when you came in, you didn't expect to win. இது மாதிரி தானே சொன்னாரு. We never expected You to didn't win. expect to win. அவர் சொல்லிட்டு So அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்போ அவரே தான் இப்போ போட்டு அடிக்கிறாரு. அப்போ when you gave manifestos which was not the newer one, 2018. 2018, Yeah. people are still talking about that. நீங்க செய்யல, நீங்க என்கிட்ட வந்து கேட்டார் ஒருத்தர், இவரும் டிக்டாக் ஃபேம் தான் அவர். இவர் கேட்டார், அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு இருந்தோம், இந்தியர்களுக்கு நான் பேசியிருக்கும்போது எல்லாரும் இந்தியர்கள் கடுப்பாக சரி ஓகே ஆமாம் சொல்லுங்கள் என்னன்னு, இல்லை மேனிஃபெஸ்டோ சொல்லுங்கள், எது மேனிஃபெஸ்டோ அப்படின்னு. அப்போது டக்குன்னு முடிச்சார், மித்ரா மேனிஃபெஸ்டோவில் இல்லையே, மித்ரா மேனிஃபெஸ்டோவில் இல்லையே. அப்புறம் வேறு என்ன சொன்னார், அப்போது மெட்ரிகுலேஷன் அதுவும் அது இந்தியர்களுக்கு அப்படின்னு ஒதுக்கு சொல்லணுமா, வாஸ் நாட் டோல்ட், இட் வாஸ் இன் ஜெனரல். அப்போது அப்படி பேசும்போது பிடிபிஎன் அபாலிஷ் பண்ணு, now it's happening. Now they're going to talk. Yeah. So it takes time because when you are in deficit, you have to gain back the money. நம்ம கார்டிலான் குரூப்லேயே அந்த ரிஃபார்மர்ஸ் இந்தியன் குரூப்லேயே நான் பார்த்தேன். அடுத்து நஜீப் வந்து 2500 இடம் கொடுத்தாரு, நம்ம வந்து அது 3000 ஆக்கியிருக்கோம், 4000 ஆக்கியிருக்கோன்றாங்க. பட் அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேதுன்னா, இப்போ பிஎம்எக்ஸ் கீழே 10A எடுத்தா எல்லாத்துக்கும் மெட்ரிகுலேஷன். That is gazetted. The one that நஜீப் பற்றி சொன்னாலே திருப்பி அப்போ பிரச்சனை. அது I believe that is one off. The one that he gave. Is it every Oh, is it? இல்லை அவர் ஃபியூ இயர்ஸ் கொடுத்தாரு. பட் என்ன மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, ஒரு மனுஷன் பிஎம்ஆ இருக்கிற வரைக்கும் அவர் இருந்தால் கொடுப்பாரு, இன்னொருத்தர் இருந்தால் கொடுக்க மாட்டார். பட் பிஎம்எக்ஸ் செஞ்சது ஒரு பாலிசி மாற்றம், எல்லாம் 10Aக்கும் இடம். இது யாராச்சும் சொல்லுங்க. இப்போ ஐயோ இப்போ என்ன கதைன்னா, இப்போ அந்த 10Aக்கு மேலே கிடைத்து everybody automatically you get. Even 80 students are getting it. அப்போ I saw the cases. I saw. அப்போ பாயிண்ட் என்னன்னா, some will say சில பேர் கிடைக்கல. Yes, not everybody is going to get. கண்டிப்பாக அவங்களோட மேரேஜ் எல்லாம் இருக்கும். இப்போ அந்த குரூப்பில் இப்போ கேட்டிங்கன்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த 10A விஷயத்தை பேசுவேன். ஏன்னா I also will tell them that is இந்த வருஷம் more God, I can say more God, but I cannot show you the numbers-ல. இப்போ இந்த நம்ம கூட்டணியிலே இருக்கிற கட்சி வந்து உங்கள் மினிஸ்டரை வச்சு கேட்க சொல்ல, உங்களை எம்பி வச்சு கேளுங்க, let the minister answers and you get a direct answer where we got more. கண்டிப்பாக கூட கொடுத்துருக்குறோம். அப்போது அந்த நம்பர்ஸ் more than what Najib gave. So you see, இப்போ அந்த மெட்ரிகுலேஷன் வந்து 10 years மேலே வந்து is it under quota system? It is not. No, it's open for everybody. நம்ம இந்தியன்ஸுக்கு முன்னிலேருந்து வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு கோத்தால போட்டிருக்காங்க. இப்போ தைரியமா இந்த ஒரு முடிவு எடுத்தது எஜுகேஷன் வந்து நம்ம அரசாங்கம், இப்போ அரசாங்கம் இல்லையா? அன்னைக்கு இவர் குணராஜ் பேசினார், தொடர்றதுக்கு குணராஜ் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நான் அந்த கொமெண்ட்லாம் போய் படித்தேன்.
அது கொஞ்சம் தொட்டு இப்போ மெட்ரிகுலேஷன் சின்ஸ் வி ஆர் கமிங் டு வைபி குணராஜ் அது போடும்போது அவர் சொன்னார் இந்த 10% பேசும்போது அப்போ நீங்கள் தான் அரசாங்கம் ஏன் நீங்கள் கூட கேட்டிருக்கலாமே இல்லை தனித்துவமாக நம்ம 10% வேணாம் தனித்துவமாக இப்படி கூட இவ்வளோ செஞ்சுருக்கலாமே அப்போ வந்து நம்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அப்போ இருக்கிற நம்பர்ஸ் வந்து வேறு இப்போ இருக்கிற நம்பர்ஸ் வேறு தட் மீன்ஸ் அவங்களுடைய அரசியல் வந்து தூர நோக்க பார்வை இல்லையோ it didn't see far Datuk Seri Anwar Ibrahim saw far he said now and beyond if 5,000 children are going to get 10 A's these Indians in this SPM 5,000 get 5,000 gets. So where's your 2,500? அப்போ அவங்க கேட்குறாங்க ஓ why are you talking about before put now talk about now yes now வந்து என்ன புரிஞ்சுக்கலனா அவங்க கேட்குற நம்பர்ஸ்லாம் sometimes it cannot be told that's why we have see those who sit in parliament they are policy makers Right. so these policy makers தான் அவங்க அந்த கேள்வி கேட்கணும் சொல்லுங்க உங்க எம்பி கிட்ட சில நேரத்தில் எந்த எம்பி யார் நம்ம எம்பினே கூட தெரியாது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நம்ம இடத்துல நான் உங்களுக்கு ஓட் பண்ணேன் எங்கே ஓட் பண்ணீங்கன்னு கேட்பேன் இந்த பிடிஎம் எங்கே ஓட் பண்ணீங்கன்னு கேட்பேன் எங்கேயோ ஒன்று சொல்லுவாங்க ஓகே இப்போ நம்ம துணை கேள்வி கேட்ட கேள்விகளுக்கு துணை கேள்வி இப்போ நம்ம தலைவர்கள் மேலேயும் பிழைகள் இருக்குது குறைகள் இருக்குது பிழைகள் இல்லை குறைகள் இருக்குது ஸோ எப்படி நம்மளுடைய நம்ம செல்ஃபை பெட்டர் ஆக்கிக்கலாம் இது இந்த விஷயங்கள் செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும் பிஹெச்சில் அப்படின்னு டிஏபி சார்பிலையும் பிகேஆர் சார்பிலையும் சொல்லுங்கள் நீங்கள் Another one thing எப்படி வந்து அவங்க வந்து make themselves better they should start to listen more to the grassroots. இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு வந்து கேம்பெயின் போகிறோம்னு வச்சுக்கலாம் ஒரு மினிஸ்டர் வராங்க ஒரு பொதுமக்கள் பார்க்குறாங்க ஓட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஓட்டு போட்டிருங்க அவங்க நல்ல மாதிரி பதில் சொல்லுவாங்க ஓகே சரி கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு ஏன்னா யூ ஆர் மினிஸ்டர் நீங்கள் ஒரு வைபி உங்களுக்கு உள்ள மரியாதை வந்து அவங்க கொடுப்பாங்க அவங்க போன பேருக்கு நம்ம அவங்ககிட்ட பேசும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா வேற மாதிரி இருக்கும் ஓட்டு போட சொல்கிறீங்க அன்றைக்கி பாருங்க நான் கேட்டேன் ரோடு போட சொன்ன முன்னுக்கு குழியெலாம் இருக்குது பிள்ளைங்க விழுந்துருச்சு ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட ரொம்ப அப்ரோச்சபிளாக கொஞ்சம் உரிமை எடுத்து பேசுவாங்க வைபிங்கிட்ட பேச மாட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை எடுத்து நம்ம வந்து வைபிங்கிட்ட சொல்லும்போது தே ஷுட் ஏபிள் டு டேக் இட் பிகாஸ் வி ஆர் ஹியரிங் டைரக்ட்லி ஃப்ரம் த கிராஸ்ரூட் ஐ மீன் ஃப்ரம் த பொதுமக்கள் அடி வாங்குறதும் நம்ம பெருமை வந்து அங்கே போவோம் மேலே போவோம் அடி வாங்குறது நம்ம வாங்குவோம் ஸோ நம்ம அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது இட் இஸ் குட் இஃப் அவர் லீடர்ஸ் கேன் டேக் இட் பாசிட்டிவ்லி மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் டேக்கிங் இட் ஸோ அலாங் த வே ஐ ஃபீல் தட் வி ஆர் டூயிங் பெட்டர் ஜாப் நீங்கள் எல்லா மினிஸ்டரியும் பாருங்கள் now we are doing so much better than last year. Just compare about last year. Yes. This year we're doing so much better. Like Subramanian, YB Ramanan, YB Steven, Fadlina, you know, all of them are doing a good job now. I feel la. எல்லாம் சொல்றாங்க ஏய் கட்சிக்காரன் நீ பேசுறதானே ஜஸ்ட் டு ஆட் சம் பாயிண்ட்ஸு இப்போ வைபி ஃபட்லினா நீங்கள் சொன்னதுனால அவருக்கு வந்து சிறப்பு அதிகாரி வந்து நம்ம தியாகராஜன் இருக்காரு கேசி சுப்புத்தி பிகேஆர் பொதுத் தலைவர் அவங்க ஏரியா ஸோ அவர் வந்து நம்ம அமைச்சர் கல்வி அமைச்சரோட கட்டளையில் வந்து எல்லா தொகுதிக்கும் போகிறாரு அவர் ஜோஹர்லேருந்து கிடா வரைக்கும் தமிழ் பள்ளிகளை போய் பார்க்குறாரு இன்ஃபேக்ட் சுங்காசி பொழுது கூட வந்து கொஞ்சம் சில பள்ளிகளுக்கெல்லாம் உதவி செஞ்சார் ஸோ ஐ ரியலி நீட் டு ஷவுட் அவுட்லா டு மினிஸ்டர் ஃபட்லினா பிகாஸ் அவங்க வந்து டைரெக்டாக தமிழ் பள்ளிகளை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு அதிகாரி வச்சுருக்காங்க ஸோ கொடுத்தது மாத்திரமல்ல அதை எடுத்து செயல்படுது ஐ நோ தியாகா இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹீ கோஸ் டவுன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் ஐ ஆம் சேயிங் அது கொடுத்த அந்த அதிகாரத்தை அந்த பதவியை அவங்க செயல்படுத்துகிறாங்க something same like how DCOM was like I mean I cannot praise myself but when you something is given do it go down do it until you can no harm giving a try இது இன்னொன்று ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணோம் சபாவில் வந்து பெருந்தோல்வி அடைஞ்ச பிறகு கிலுவாஸ்கு ஜாப்பில் பாட்காஸ்ட்டில் வந்து கேஜிஎம் ஷாரியில் வந்து த ஸ்டார் ரிப்போர்ட்டர் ஃபிலிப் கொலிங்காய்னு ஒருத்தர் இருக்கார் இஸ் அ வெட்டரன் ரிப்போர்ட்டர்லாம் ஹி வாஸ் ஸ்டேஷன் இன் பேங்காக் அண்ட் கேஎல் ஹீஸ் அ சபா ஹேண்ட் ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அப்போ ஃபிலிப் கொலிங்காய் சொன்னார் சில பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிஹெச் தலைவர்கள் புதுசாக மினிஸ்டர் ஆனவங்க டெப்யூட்டி மினிஸ்டர் ஆகணும்னு அவர் யூஸ் பண்ண வார்த்தை வந்து லங்ஸி அதாவது ஆக்ஷன் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணார் ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து
பக்கத்தில் உட்காந்து பேச முடியுது. இப்போ பக்கத்தில் உட்காந்து பேச முடியல, வாய்ப்பு குறைவாக இருக்குது. பேச முடியலன்னு கிடையாது, பேசலாம், வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஏன்னா மினிஸ்டருக்கும் டெப்யூட்டி மினிஸ்டருக்கும் அவங்களோட கிரிஜி ஹக்கிக்கி இருக்குது. வெனஸ்டேனா கேபினெட் மீட்டிங் போகணும், ஃப்ரைடேனா போஸ்ட் கேப் போகணும், நடுவில் 1008 ஃபைல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஆளை வந்து மினிஸ்டராக நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட வாக்கில் தான் அவர் மினிஸ்டர் ஆனார். ஆனால் மினிஸ்டர் ஆன பிறகு மினிஸ்டர் என் பக்கத்துலேயே உட்காந்துருக்குன்னு நினைக்கிறது வந்து ரோட் ப்ராப்ளமுக்கு மினிஸ்டரு, அல்லூர் ப்ராப்ளமுக்கு மினிஸ்டரு, வீட்டு சரியில்லைன்னா மினிஸ்டர், அதுதான் எனக்கு அது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஐ மீன் யூ ஹேவ் டு கோ டு த ரைட் சேனல். என்னன்னா இந்த 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 இது மக்களை வந்து நான் குறை சொல்லலை, இது வந்து நெரட்டிவ் ப்ராப்ளமு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட மாத்திரம் இல்லை, சாரி ஜஸ்ட் இன்டர்ஜெக்ட், இட்ஸ் நாட் நெரட்டிவ், இதுதான் அந்த 60 வருஷம் உடைய மைண்ட் செட். அண்ட் தட் இட் இஸ் சேஞ்ச் நவ். இப்போ அது சேஞ்ச் பண்ணும்போது அக்செப்ட் பண்ண முடியல, இட்ஸ் கல்ச்சர் ஷாக் மாதிரி இருக்குது. தட்ஸ் வை தே ஆர் சேயிங் லைக் தட். இப்போ ஏன்னா கடந்த 60 வருஷமாக வந்து டிஐபிஓ பிகேஆரோ வந்து ஒரு எதிர்கட்சியாக பக்கத்தில் உட்காந்து, இப்போ ஈப்போல் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா YB குலசேகரன் எவ்ரி சண்டே புந்தோங் பசாருக்கு போனால் அவர் பார்க்கலாம் காலையில். அது வந்து ஒரு ட்ரெடிஷனல், கடைசியில் போட்டு ட்ரெடிஷ்னலாக. அப்புறம் பழம் அவர்கிட்ட வாங்கியிருப்போம் நம்ம, அவர் ஒரு வியாபாரி மாதிரி. ஆமாம். ஸோ அது வந்து அவரோட ட்ரெடிஷனு. பசா புந்தோங்கும் பசா ஐத்தவான்னு நினைக்கிறேன், ஐத்தவாலா ஐ ஃபர்காட் த நேம்லாம், இன்னொரு பசாருக்கும் போயிடுவார். ஓகேவா, இந்த 2 பசாருக்கும் போனால் அவர் பார்க்கலாம். பட் அவர் மினிஸ்டர் ஆன பிறகு, டெப்யூட்டி மினிஸ்டர் ஆன பிறகு போயிட்டு சண்டே அவர் அங்கே போய் தேடக்கூடாது. ஏன்னா அவருக்கு டெப்யூட்டி மினிஸ்டரோட டியூட்டிஸ் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொன்று என்னென்னா, சில மினிஸ்டர்ஸ் வந்து ஹூ ஆர் ஸ்டில் ஹோல்டிங் டு தட் பிரின்சிபல் ஆஃப் பீயிங் ஹம்பிள் அண்ட் திங்ஸ் லைக் தட். எனக்கு ரொம்ப பிடிச்ச மினிஸ்டர், அவர் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலி. மினிஸ்டர் இப்போ குஸ்காப் மினிஸ்டராக இருக்கிற YB ஸ்டீவன் சிம்லா. ஸோ அவர் செய்கிற வேலைகள், அவர் செய்கிற இந்த நேரட்டிவ், அந்த மீடியா PR எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மற்ற டிஏபி அண்ட் பிகேஆர் லீடர்ஸ் வந்து இதை கொஞ்சம் பார்க்கணும், கண்காணிக்கணும், அவர் எப்படி செய்கிறாருன்னு. ஏன்னா அவர் செய்கிறதும் இப்போ மிஸ்டர் XYZ மினிஸ்டராக இருக்கிற செய்கிறதும் ஒரே வேலை தான். சொல்லுங்க பேர கோச்சு தான் தைரியசாலியாச்சு, சொல்லுங்க. ஸோ இந்த மிஸ்டர் ஸ்டீவன் சிம் செய்கிறதும் YB ஸ்டீவன் சிம் செய்கிறதும் மற்ற மினிஸ்டர் செய்கிறதும் ஒரே வேலையாக தான் இருக்கும். ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்குற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இவர் ஸ்டீவன் சிம் கிட்ட தெரிகிறாரு, இவங்க தூரம் தெரியுறாங்க. ஸோ வி நீட் டு லேர்ன்ல, யார் நல்லா செய்கிறானோ அது நம்ம. அண்ட் ஆல்சோ டிகேப் சொன்ன மாதிரி சொல்கிறத செவி கொடுக்கணும். சொல்கிறத செவி கொடுக்காத லீடர்ஸ் வந்து நாட் அ லீடர். இது when you think that நீங்கள் தான் பெட்டர் ஆஃப் while ஆஃப், ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இதில் ஒரு ஷவுட்டாக நான் கொடுக்கணும். என்னென்னா மிஸ்டர் சிவன் சிம் வந்து அவர் ஏன் பாப்புலர் அக்ராஸ் கம்யூனிட்டிஸ்னால் எல்லா கம்யூனிட்டிஸுமே பார்க்குறாரு, அதை டாக்குமெண்ட் பண்ணி அழகாக கொண்டு போய் சேர்க்குறாரு. முக்கியமான கேசஸ்ஸு, அந்த ஐ திங்க் ஹி பாட் அ மோட்டர் சைக்கிள் ஃபார் ஒன் மிலே பாய் இன் கிளந்தான் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். இது வந்து மற்ற மினிஸ்டரும் செய்கிறாங்க, பட் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. இப்போ இடப்பட்ட காலத்தில் வந்து ஐ திங்க் YB யூனேஷ் டெப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி அக்ராஸ் கம்யூனிட்டி பார்க்குறாரு, நம்ம கம்யூனிட்டியும் பார்த்துக்கிறாரு, அக்ராஸ் கம்யூனிட்டியும் போகிறாரு. கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். எஸ், சிச்சுவேஷன் அந்த நேரட்டிவ் தான் மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும். My daughter was just born a few months back. ஆமா, சொல்லல நான் வெளியே. So அப்போ I cannot expect her to walk today. I cannot expect her to tell why she's crying. It takes time. பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம people they want things instantly. இன்னைக்குன்னா நான் எனக்கு இன்னைக்கே கிடைக்கணும். ஏன் செய்யல, எதுக்காக செய்யல, நீங்கள் பதில் கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ பட் our people has to, our leaders have to listen to the grassroots. I think that is one of the factors which we are bringing the voice of the people to them. Yeah. Okay, Dikam, looking into the future, okay, PR and Johor முடிஞ்சு Nagari, everybody is saying 50-50. So let's see, what's your aspiration for PRU 16? How என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? ரியலிஸ்டிக்கா PRN 16 வந்து எப்போ நடக்கும்னு தெரியல. மேபி திஸ் இயர் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர். பட் டெஃபினெட்லி என்ன நடந்தாலும் ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். என்னன்னா இந்த PH கொல்யூஷன் which is these 3 parties, PKR, Amana and DAP. கஷ்டத்துலேயும் நம்ம வந்து ஒன்றா இருக்கோம், சந்தோஷத்துலேயும் ஒன்றா இருக்கும், கல்லட்டி வாங்கும் போதும் ஒன்றா தான் இருக்கும். அங்கே இங்கே வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஓடும், இங்கே கொஞ்சம் கத்திக்குவோம்,
இங்கே கொஞ்சம் இல்லை கொஞ்சம் துண்டிங் ஜாரி பண்ணுவோம், உங்களால தான் நாங்கள் தோற்றோம். பட் யூ see நம்ம வந்து எதிர்க்கட்சியில் ஒன்றா இருந்தவங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்றா சேர்ந்தவங்க இல்லை. எதிர்க்கட்சியாக ஒன்றா இருக்கிறதுனால the unity that we have until now it is not broken. இதுதான் மக்கள் பார்க்கணும். இது இப்போ பரிசனேஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வரும்போதே ஆளுங்கட்சியாக தான் வந்தாங்க. அதனால எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா குடும்பமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்க்கட்சியாக போகும்போது, கூட்டணி கட்சியாக போகும்போது அவங்க கூட பிரேக்கப் நடந்துச்சு பார்த்தீங்களா? வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் மோர் தென் 60 இயர்ஸ். ஆனால் அந்த பிரேக்கப் நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து மக்கள் பார்க்கணும். இந்த இந்த ஒரு விஷயத்தில் வந்து மக்கள் பார்த்தாலே PRU 16 வந்து டெஃபினெட்லி PH நம்ம தான் தண்டிங் பண்ண போகிறோம். இட் கோயிங் டு பி a tough battle. பட் இந்த ஒரு 6-8 மந்த்ஸில் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நம்ம கிராஸ் ரூட்டில் இறங்கி நம்ம வந்து மக்களோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி அண்ட் ஆல்சோ இஃப் வி கேன் fulfill the promises that we have given during this PRU like PTPTN, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து செய்ய ஆரம்பித்து அது நம்ம வந்து சால்வ் பண்ணாலே ஐ திங்க் the people going to support us. You see, we are not perfect. நான் எல்லா இடத்துலையும் இதான் சொல்லுவேன். We are not perfect. PH is not perfect, but we are not dangerous. We are not dangerous. Okay, we are not dangerous for the nation. We are not dangerous for their children's. We are not dangerous for you. But we are not perfect, but we still can hear and we can fix the problem. So PRU 16, if everything goes well, PH only அரசாங்கத்தை எடுக்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை, இந்த பிடிபிடிஎன் அப்புறம் அந்த எண்ணெய் விலை இதை பற்றி மக்கள் வந்து ராங்கான என்ன சொல்லுவாங்க ஆசை வச்சுருக்காங்கன்னா எனக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்வி எழுப்புறேன், நம்ம 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்னா எண்ணெய் விலை குறைக்கணும் அப்படின்றாங்க. சரி, இப்போ 199 இருக்குது, 200 லிட்டர் பார்த்தா அது ஒரு பெரிய கதை. ஓகே, இப்போ 199க்கே we are spending close to 40 billion per year. இந்த 40 பில்லியன் வந்து ஆக்சுவலி மக்கள் காசு தான். ஓகே, 40 பில்லியன். 40 பில்லியனில் வந்து ஒரு ஹைடெக் ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுனாலே 500 மில்லியன் தான் தேவை. இப்போ 40 பில்லியனில் எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டலாம், எத்தனை ஸ்கூல் கட்டலாம், எத்தனை தமிழ் பள்ளி கட்டலாம். ஸோ நம்ம வந்து இன்னும் சப்சிடி இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குறது மக்கள் தான். நீங்கள் நானும் எல்லா மக்களும் சேர்த்தோம். அப்புறம் இந்த சைட்டு பிடிபிடி அபோலிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து there's no free lunch, somebody is paying. கவர்மெண்ட்டில் வந்து அஃப்கோர்ஸ் டேக்ஸ் பேயர் இஸ் பேயிங். சப்சிடி வி ஆர் லூசிங் 40 பில்லியன், பிடிபிடிஎன் வி மைட் லூஸ் another 10-20 பில்லியன். ஸோ ரியலிஸ்டிக்கு பேசுவோமே, நம்ம வந்து சிங்கப்பூராக ஆகணும் அப்படின்றோம். பட் நம்ம கஷ்டப்படுறதுக்கு தயாராக இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. என்னன்னா, ஓகே, see, what I see this, obviously when and until when இப்போ nothing comes free, nothing should come free, you work for it, you go it. இப்போ என்ன இப்போ நம்மலாம் எப்போதும் கேட்பாங்க, DCOM is also here when you are here, people will say, நீங்கள் பாலிட்டிக் ஆகிட்டீங்க, ரொம்ப காசு வச்சுருப்பீங்க அப்படின்னு ஒரு மனோபக்கம் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் லைக் தட். இப்போ நம்மக்கிட்டலாம் கேட்டிங்கன்னா சரி நம்ம பாக்கெட் பற்றி எதுக்கு பேசுவோம், அப்போது நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். அப்போது அந்த மாதிரி when we abolish then somebody has to pay it. I agree. அந்த பே தான் நம்ம கட்டுறோம். அங்கே எங்கே பே பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா டேக்ஸ், எக்ஸ்ட்ரா சாப்பாடு, ரொட்டி, சனாய், இது அது அந்த எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணி தான் அது வருது. ஃபார் us to இது why it became like that, because of the previous government who has made the people dependent. இப்போ இதை மாற்றணும் அப்படி டக்குன்னு நம்ம கேட்டால் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். ஸோ தட்ஸ் வை யூ ஆஸ்க் மீ, எஸ் வி ஷுட் நாட் டூ தட். பட் இட்ஸ் a work in progress lah. Maybe I don't think so that can happen in 10 years. It's going to be very long if we're going to be like Singapore. நம்ம உண்மையாக சிங்கப்பூர் மாதிரி இருக்கணும்னா it's going to take time. I think with current இப்போ என்ன வெளியே எடுத்துக்குவோமே, தேங்க்ஸ் டு டெக்னாலஜி, இப்போ EV கார்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு. ஹோப்ஃபுல்லி in 20 years we'll have the transition and things like that. ஏன்னா சிங்கப்பூர் ஆகணும்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க. பட் யாருமே இப்போ ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் எடுத்துக்குவாங்க. ஃப்ளாஷ் ஃப்ளட் நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து அந்த பெரிய பெரிய லொங்காங்கெல்லாம் குப்பை போய் அடைச்சிருது தான். குப்பை யாரு போடுறா? மக்கள் தான் போடுறான். சிங்கப்பூர்காரன் தான் வந்து போடுறான். பார்த்தீங்களா, நம்ம நாடு இறக்கி வச்சு இல்லை. ஸோ இது இந்த கஷ்டமான வேலையை வந்து மக்கள் வந்து அரசியல்வாதிகிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்களோன்னு எனக்கு ஒரு கேள்வி. நீயே யோசி, நீயே பேசி, நீயே வேலையை செய்ய, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு கேள்வி. நினைக்கிறது உண்டு தான். ஏன் நம்ம இப்படி பேசுகிறோன்னா, பிகாஸ் மேபி வி ஆர் தேர், வி ஆர் லேர்னிங், வி ஹியர், வி லிசன்.
ஸோ இப்போ நம்ம மாதிரி இருக்கிறவங்க people like us, we are talking like this. No, I really believe it's not only three of us. If we are going to bring more who's going to come to Anne Thetari, and we have to let our people know a basic language of understanding அது இருக்கணும். Applications சொன்னோம், applications, how do we get this, how do we, அன்றைக்கி ஒருத்தங்க அன்றைக்கி கேட்குறாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், ஆமாம் அவங்க யாரோ அட்மிட் பண்ணிட்டாங்க, ஸோ ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது, டாக்டர் கேட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், எல்லா ஹாஸ்பிட்டலும் ஜேகேஎம் இருக்கும், கோ இருக்கா அப்படின்றாங்க. ஸோ இது தெரியலையோ, தென் வே இஸ் ஜேகேஎம்? இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஐ திங்க் வி ஹேவ் டு educate, teach our people. Then just being a politician who just target people we sound, no. We must also share of our understanding to people. இது வந்து டைம் எடுக்கும் நினைக்கிறேன் நோவின், for us to achieve that, especially in our Indian community. Education is always important. நான் அன்றைக்கி ஒன்று சொன்னேன், I said, இந்த தமிழ் ஸ்கூலில் some NGOs has to go in. They have to go in, pitch in or teach some general understanding, general things. இப்போ உதாரணத்துக்கு தி ஹெட் ஹெட் மாஸ்டர் இந்த மண்டே டாக்கில் வந்து டி கேன் பெரியப்பனால சே சம் திங்ஸ் விச் அறிவுபூர்வமான விஷயம் இல்லை கேள்வி சம்திங் தி ஷுட் டெல். ஸோ இந்த மாதிரி ஹூ இஸ் டூயிங், யார் செய்கிறா? இட்ஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட் ஜான். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் எல்லா என்ஜிஓ வந்து ஒரு இந்தியன் பேஸ் இனிஷியேட்டிவாக போகிறாங்க, இல்லாட்டி ஸ்டெம் பேஸாக போகிறாங்க. ஸோ யாருமே இந்த ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. டாக்ஸேஷன் அண்ட் ஆல் தட். ரியாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் பிரதர். வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போது அது ரியாலிட்டி, நம்ம வி ஆர் நாட் லிவிங் இன் மாஸ், லிவிங் இன் மலேசியாவில் வாழ்கிறோம். இந்த நாட்டோட சட்ட திட்டங்களே நம்மளுக்கு தெரிய வேண்டும். இப்போ நான் இன்னொன்று சொல்லுவேன், கோ அண்ட் I'm not putting down anybody, go and drag any நம்ம Indian students. I think maybe not all, some might not be able to sing Negaraku also. Correct. Go and drag, just ask them to sing, try பண்ணுங்க. They might hum it correctly, but do they sing it? I don't think so. They can hum. பண்ணிடுங்க. Why no? That means the teachers. முன்ன வந்து மியூசிக் கிளாஸ் இருந்துச்சு நம்மளுக்கெல்லாம், அந்த ஃப்ளூட்லாம் வச்சு நம்ம வெள்ளை ஃப்ளூட்லாம் வச்சு இது பண்ணுவோம். அப்போது அந்த டைமில் இருக்குது, மேபி தட் டீச்சர்ஸ் வில் இம்ப்ளிமெண்ட் திஸ். தால் யூ ஹேவ் டு சிங். ஓகே ஞானி ருக்குன்னக்கார இப்போ வரைக்கும் சொல்லுவேன் நான். அப்போது தி சில்ட்ரன், சம் ஆஃப் தேம் மைட் நாட் நோ. அப்போ இட்ஸ் நாட் ஜஸ்ட் எஜுகேஷன், பட் பொது அறிவு, பொது விஷயங்கள், அறிவு பொது விஷயங்கள் நம்ம வி ஹேவ் கிட்டக்கன பூப்போ masyarakat kita. I think we all play the important role. Yep. If you see like this blueprint, I don't see this kind of things all into that, you know. When you talk, I've sat down with some of these intellectual friends, people, professors. I don't see they talk this. They talk more to general things. Oh, the அரசாங்கம் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். Yes, correct. But who is going to go down ரப்பா தொங்கலுக்கு போயிட்டு, இப்போ ஜெராம் படம் இவர் நிற்கிறாரு நம்ம மணிவண்ணன், அங்கே தூரமாக போயிட்டு யார் பேச போகிறா? ஸோ நாட் ஓன்லி த மினிஸ்டர்ஸ், கீழே இருக்க இது வந்து ஒரு ஃபைனலி டு ரேப் அப் அவர் ஷோ, மிஸ்டர் டிக்கம் வந்து பெருமிச்சு விடுறாரு. ஸோ அவர் வந்து கடைசியாக ஏதாச்சும் இந்த ஷோவில் நான் முடிச்சிடுறேன். உங்கள் எம்ஐசி நண்பர்களுக்கு கடைசி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை போகிறதுக்கு முன்னுக்கு பண்ணுறீங்க போல, அதுக்கு முன்னுக்கு சரி சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒட்டி கேட்கலான்னு நினச்சா அப்படியே அது அங்கேயே போயிடுச்சு. PRU 16 பற்றி சொன்னீங்க. இப்போது கேன் வி சி யூ சி லைக் மீ சி சம்திங் விச் அது ஃபொரெவர் அங்கே இருக்க போகுது. So like how we sing Spoomy, like how we are seeing this. So அந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்க. So you have done some good initiative. I mean that is some, this is a very good initiative. இப்போ என்ன கேட்க வரீங்க? அவர் சீட்டு கிடைக்குமா, நிற்க போறாரா, ஆசை இருக்கான்னு கேட்க போறீங்களா? நேரம் கேளுங்க. எல்லாமே பேரும்ல சீட்டு. ஓகேதான். ஸோ சொல்லுங்க, இங்கே செப்புத்தில நிற்கிறீங்க, கேள்விப்பட்டேன் செப்புத்திலே நிற்கிறீங்க, தெரசா கோக்க தள்ளி. எங்க அக்கா என்னை துரத்திட்டு வரதுக்கா? செப்புதில் இப்போ நீங்கள் தான் அந்த அடுத்த சீனனாங்க.
அடுத்த சீனனா நான் தமிழனாவே இருந்துடுறேன். வரும் நேரத்துல கண்டிப்பா அந்த வாய்ப்பு வரும். ரொம்ப ரஜினி மாதிரி பேசுறாரு. ஆண்டவன் சொன்னா ரஜினி மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரியும் நம்ம நல்ல பாதையில் நடக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கிறோம். ஆண்டவன் நினைச்சா கண்டிப்பா See, one வரும். thing I have learned, Definitely it will happen. someone told me this. They said, John, what do you want? You tell him. So அந்த மாதிரி தான் நான் வந்து கடவுளோட பிரதிநிதி இன்னைக்கு. கண்டிப்பா சீட்டு வரும். அது வேற பிரதர். இல்ல நான் சொல்றேன் சீட்டு வரும். நம்மளும் இருப்போம், நிப்போம். நம்மளுக்கு என்ன குறைச்சல் கண்டிப்பா நடக்கும். நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. சரி, நீங்க வைபி ஆயிட்டீங்களா? மறந்துடாதீங்க, அண்ணன் தேத்தாரி ஸ்டுடியோக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்துருங்க. ஆமா, ஆனா எனக்கு தேத்தாரி கூட வந்த பாட்டு வெயிட் பண்ணிக்கிறேன். மொத எடுத்து கொடுத்தோம், அங்கதான் இருக்கு. இது யாரோட? அது உங்களோட தான். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க. இல்ல cheers. நான் குடிச்சே முடிச்சிட்டேன். நான் ஒரு மக்கள் அண்ணத்துக்கிட்டேன். மக்களா இது அது நம்மளோட இல்லையோ? நம்மளோட இல்ல, சும்மா வச்சிருக்காங்க. அது ஒருத்தவங்க சொல்லி தான் தெரியுது பாத்தீங்களா? தேங்க்யூ. சரி, அப்போ அடுத்ததுல நம்ம டிகம்ம செப்புத்தே தொகுதியில செப்புத்தேன்னு ஏன்பா சொல்றீங்க? சீட்டுன்னு சொல்லுங்களா? இப்படிதானே ஐயோ, இது எங்க போய் பார்த்தா போதோ. இல்ல நிக்கம் வந்து அவரு தைரியமானவர்ல, செப்புத்தியெல்லாம் நிக்க மாட்டாரு. மேபி ஹில் கோ ஃபார் சிரம்பான். எனக்கு தெரியும் அவர் இங்க வருவாரு. மேபி பேரா ஸ்டேட் பக்கம் டு ஸ்டேட் தாப்பாவா? பேரா அவரு தைரியமானவர். தாப்பால போட்டி நம்ம கேம்பெயின் பண்ணுவோம் அவருக்கு தாப்பால. அங்கேயும் எங்க அக்கா அப்புறம் துரத்தி வந்துருவாங்க, சரஸ்வதி அக்கா. அது ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலயும் நம்ம சொந்தங்க இருக்குது. ஆமா, பட் இட்ஸ் ஃபேக்ட். நானும் அது யோசிச்சிருக்கேன். எல்லா இடத்துலயும் நமக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்போ சுங்காசிப்பூர் பார்த்தா சகோதரங்க பக்கத்துல இருக்காரு. ஆமா, அடுத்து நடக்கலாம் என்ன? ஸோ வெல், விஷ் யூ குட் லக். Thank you. விஷ் ஆல் த பெஸ்ட். லக்கை விட காட்டிலும் ஐ திங்க் யூ ஆர் டூயிங் குட். of course both of you also. வெல், ஸோ தேங்க் யூ ஃபார் கம்மிங் டு அன்னை தேத்தர் அண்ட் ஷேரிங் யோர் வியூஸ். உங்களுடைய கருத்துக்கள், உங்களை இன்னும் இந்த ஆன்லைனில் இந்த சர்ச்சைகள் குறித்த விஷயங்களை உங்களை இன்னும் பார்க்க நம்ம ஆவலோடு இருக்கிறோம். எம்ஐசி உங்களை இன்னும் அடிக்கணும் பாருங்க. ஒரு தடி வாங்கினா நீங்க வந்து வரலையா? ஒரு தடி வாங்கினா அதுல ஒரு பெரிய கிளுகிழுப்பு. இல்லை தலைவர் கொஞ்சம் பேசுறாங்க. அவங்க பேசுறது ஆவலோட எம்ஐசி வெயிட் பண்ணுது. ஓ, இப்போ சைட்டா எம்ஐசி கேக்குது, வா கம் ஆன். ஆனா நான் ஒன்னு சொன்னா, ஐ அம் வெயிட்டிங்ன்ற. எம்ஐசி உள்ள நண்பர்கள் ரொம்ப கடுப்பாங்க. ஒரு விஷயம் நான் சொன்னா, எங்க கட்சியில இருந்து ஒரு பொம்பளாளு, நான் இது சொல்லிட்டேன் ஷோல. ஆனா அங்கேருந்து ஆம்பளாளு தான் அடிக்கிறாங்க. பட் அங்கேருந்து வனிதா எம்ஐசியும் வந்து அவங்க வந்து பாலாஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் பி ப்ராப்பரேட். ஏன்னா நம்மளும் இந்த விஷயத்தில் நாங்கள் போகிற வி நெவர் கோ அண்ட் ரெஸ்கியூ துளசி, or we never went and defend her. She been defending her by herself. She don't use any troopers. தடா பாப்பா அவங்க நினச்சது அவங்க வந்து பேசுகிறாங்க. இப்போ அங்கேருந்து வனிதா எம்ஐசி பேசுனா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இட் வில் பி மோர் நைஸ். அது நான் அவங்களுக்கு வேண்டி தான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அக்லியாக இருக்குது. இங்கே பொம்பளால் அடிக்கிறாங்க, அங்கே ஆம்பளால் அடிக்கிறாங்க. இட்ஸ் நாட் ரைட். ஐ டோன்ட் நோலா. ரிக்வெஸ்ட் செம்ம கண்டென்ட் இது. இந்த 1 hour சந்தோஷமா கண்டென்ட் நினைச்சது நீங்க சாட்சிங்க போல இருக்கு. கொளுத்து டிஆர்பி ஏறுது. ஓகே, பிச்சுக்க போகுது. அடுத்து பாருங்க கோக்கு பெப்சி எல்லாம் ஸ்பான்சர் பண்ண போறாங்க. அந்த அளவுக்கு வியூ கிடைக்கும். பட் ஃபேக்ட் தெரியுமா அது? ஃபேக்ட் அது. I told you, if you see my videos before, I said நம் கார்டெல்லாம் பெண்கள் தான். அது அது அடிக்கிறது வந்து இஸ் மேன். இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஓகே. let them உங்க கருத்து எடுத்து கொடுக்குறாங்க, அவங்க கருத்து எடுத்து கொடுக்கட்டும். But when another guy doing it on behalf of MIC doesn't look right. நான் அவங்களுக்கு வேண்டி தான் சொல்றேன், நான் எனக்கு வேண்டி சொல்லல. இதுதான் அவருடைய நண்பர்கள் MICல இருக்க நண்பர்களுக்கு அது பேச நாங்கள் எவ்வளோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். நம்ம கெடுக்க பார்க்குறீங்களா இந்த ஷோர் கூட்டிடுறது? நம்மளுக்கு பார்ட் 2 இருக்கு போல. இருக்கு கண்டிப்பா இருக்கும். அது இதை தொட்டி இதுக்கு இருக்க கமெண்ட்லாம் படிச்சு நம்ம சேவ் பண்ணி அடுத்த ஷோல பேசலாம். இல்ல எல்லா தீபொரியும் கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் போடுவோம். அப்படியே கொடுத்துட்டோம். நல்லது நல்லது மனசுல உள்ளது நம்ம பேசுறது பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு யாரும் பின்னாடி குத்துறியா? ஐ திங்க் நம்ம மாதிரி இப்போ கார்டிலான்ல கூட ஐ திங்க் ஐ am one of the guy who gets whacked.
I just talk. Appo I feel it's no wrong. We sharing. We are just giving our thoughts and telling our thoughts. See, those who are being vocal will get whacked. Those who are not being vocal, they will be walking in a park. இன்னொன்று நம்ம நேயர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ், கீழ்மட்ட கட்சிக்காரங்க, வெதர் இட்ஸ் எம்ஐசி, பிகேஆர், டிஏபி, whatever, அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து பார்லிமெண்ட் போங்க, பார்லிமெண்ட் கெஃபே போங்க, அந்த பிரேக் டைமில் வந்து எல்லாம் எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் டீ குடிச்சிக்கிட்டு எப்படி இருக்காங்க. பேசிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஸோ ரொம்ப அந்யோன்யமாக தான் இருக்காங்க. அது வந்து பாலிடிக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ இப்போ நான் வந்து எந்த மற்ற கட்சி இணையதளத்தில் போயிட்டு யாரையும் பர்சனலி அட்டாக் பண்ணுறது இல்லை. Don't do ஸோ personal. பர்சனல் அட்டாக்ஸ் வந்து நம்ம கம்யூனிட்டி ரொம்ப 6% தான் இருக்கும். நம்ம வந்து அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் ஜான், மை செல்ஃப் அண்ட் டிகா மால் வந்து எம்ஐசி நண்பர்கள் இருக்காங்க, எம்ஐபிபி நண்பர்கள் இருக்காங்க. வி ஆல்வேஸ் டாக் டு ஈச் அதர் அண்ட் திங்ஸ் லைக் தட். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி பென்ட். கீழே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து எம்ஐசி பேஜில் போய் பார்த்தா பொதுமக்களோட கமெண்ட்டை பார்ப்பேன். கொச்சை வார்த்தைலாம் பாய்ப்பாங்க, நம்ம இணையதளத்தில் பாய்ச்சிடுவாங்க. இது வந்து ரொம்ப விவேக் சொல்கிற மாதிரி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் பாய்க்கிறது. இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம், we never mention anyone's name from the opposition. We are just saying the party name, which is healthy. என்ன கேட்டிங்கன்னா is much more healthy. 10 வருஷம் முன்னாடி இல்லாமல். Yeah. Well, தேங்க்யூ சொல்லிட்டோம். பட் இதுதான் தேத்தாரி ஷோ. ஏன்னா அதுக்கு எண்டு கிடைக்காது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சொல்கிறாரு. நடக்க போதும், நம்மளும் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம், மந்தத்தை அடிச்சு விட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். சரி, பிடிச்சிக்கோமா? சரி சார், எவ்ரி ஒன், தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் நன்றி. லெட்ஸ் கெட் த கான்வர்சேஷன் கோயிங். அந்த கான்வர்சேஷன் தொடர்ச்சியாக போகட்டும். ஒரே ஒரு விஷயம், நம்ம அன்னை தேத்தாரி மூலிமா ஒரு சமூக நல்ல கருத்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா, இந்த கொமெண்ட் நம்ம அன்னை தேத்தாரி ஷோ மாத்திரமல்ல, பிரின்ஸ் ஜான் என்னுடைய ஃபேஸ்புக்கோ அலுவலகத்துலேயோ அல்ல, டிகம்லேயோ இல்லை நோயின்லையோ அல்ல, பொதுவாகவே நம்ம அனுப்புகிற கொமெண்ட்ஸை கருத்தை சொல்லுங்கள். ஆனால் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக கொஞ்சம் கவனிப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் அதை கவனிக்கிறாங்க. மற்ற பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைகள் போல தான். மற்ற பிள்ளைங்களை சோர்வுறுத்தி வாழ்தான் நம்ம பிள்ளைங்க தானாக வளரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, வாட் எவர் வி புட், மேபி யோர் சில்ட்ரன்ஸ், அவங்க பிள்ளைங்க இப்போ படிக்க தெரியல, பட் மற்ற பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸோ அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம கவனமாக வைத்துக்கொள்வோம். அது நம்மளுக்கு நல்லது, நம்ம சமுதாயத்துக்கு நல்லது. அதனால் நான் இன்றைக்கு நன்றி நம்ம டிகேமுக்கும் நோவின் அண்ட் எவ்ரி ஒன். டு ஃபினிஷ், நம்ம பேசுகிறது எனக்காக அல்ல, நம்ம பேசுகிறது நம் இனத்துக்காக. ஸோ நான் ஜோனத்தன் வேலா, மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான். பாசிட்டிவ் நோவின். ஓகே, இன்றைக்கி க்ளோசிங் ரீமார்க் நம்ம 3 பேரும் பேசுனது ஒரு சம்மரியாக கொடுக்கணுன்னா, மண்ணெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நாட்டில் நடந்தால் எனக்கு என்னென்னு இருக்காதீங்க, அரசியல் பழகுங்க. ஓகே, எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு கட்சியில் போய் சேருங்க, அந்த கட்சிக்கு உழைங்க. அவ்வளோதான், நாடு முன்னேறும், நீங்களும் முன்னேறுவீங்க. நன்றி. கொண்டேன் நம்மளுக்கு. மண்ணெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நாட்டில் நடந்தால் எனக்கு என்ன. Some content. So thank you very much all. Thank you. Bye. Anite Tarik, yeah. Indian politics, economy, how we talk. 3 hosts, 1 voice, Malaysian, Indian strong. Anite Tarik, sing along. Tarik hot, discussion hot. What we think, what we not. We talk. Anite Tarik, yeah. Podcast new, but we kick ass.